ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஜூலை 2020 இதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 80 பேஜஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ டோட்டலாக இதில் 171 பேஜஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு 90 பேஜஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபுல்லாக முடிச்சிருவோம் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதோட PDF வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது சில பேருக்கு டெலகிராம் குரூப் லிங்க் ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ என்னோடய ஃபோன் நம்பரும் கீழே கொடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கு மெசேஜ் அனுப்புங்க, உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூட்டான் டிமார்க்கஸ் சைனா ஆன் இட்ஸ் கிளைம் டு ஷாக்தங் சாங்சுரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன படிக்கணும் அப்படின்னா, பூட்டானுக்கும் சைனாவுக்குமான ஒரு கிளைம் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் இந்த ஷாக்தங் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஷாக்தங் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்றது பூட்டானுக்கும் அருணாச்சல் பிரதேஷுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி தான் பார்த்தீங்கன்னா ஷாக்தங் வைல்ட் லைஃப் சாங்சுரி. சரி, இந்த பிரச்சனை ஏன் இப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் என்வரான்மெண்டல் ஃபெசிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அதாவது டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இருக்கிற இந்த மாதிரியான இந்த என்வரான்மெண்டல் இதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபண்டிங் வந்து இந்த ஷாக்தங் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு இந்த வட்டம் என்னென்னா கொடுக்கக்கூடாது. பிகாஸ் இது வந்து என்னென்னா டிஸ்பியூட்டட் டெரிட்டரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, சைனா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நமக்கு இதை பற்றி நீங்கள் மெயின்ஸில் அதை தான் கொஞ்சம் டீட்டெயிலாக போகணும். ஸோ அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஷாக்தங் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதுக்கடுத்து குளோபல் என்வரான்மெண்டல் ஃபெசிலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும். குளோபல் என்வரான்மெண்டல் ஃபெசிலிட்டி 1992 ரியோ எர்த் சம்மிட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, என்வரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸை டேக்கிள் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த என்வரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸை முக்கியமாக டேக்கிள் பண்ணுற ஒரு 5 மேஜர் இன்டர்நேஷ்னல் என்வரான்மெண்டல் கன்வென்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UNFCCC, UNCPD, ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா கம்பா டெசர்டிஃபிகேஷன் அண்ட் மினமாட்டா கன்வென்ஷன் ஆன் மெர்க்குரி. இந்த 5ம் ஓகேங்களா, இந்த 5மே முக்கியமான இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்டல் கன்வென்ஷன்ஸ். இந்த கன்வென்ஷனுக்கு தேவையான ஃபினான்ஷியல் மெக்கானிசத்தை கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நமக்கு GEF குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதோட ஃபண்டு ஓகேங்களா, இதோட ஃபண்டு அவைலபிள் ஃபார் தி டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அண்ட் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் எக்கனாமிஸோட டிரான்சிஷன் எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்டல் கன்வென்ஷனை மீட் பண்ணுறதுக்காண்டி சில பேர் எக்கனாமிக்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, நிலக்கரி இந்த மாதிரியான இது யூஸ் பண்ணி தான் நிறைய எக்கனாமிக்கல் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பட் என்னென்னா அதனால் என்விரான்மெண்ட்டில் நிறையா ப்ராப்ளம் வருது அப்படின்றதுக்காண்டி அதெல்லாம் கம்மி பண்ண சொல்கிறதுக்காண்டி இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் நிறையா கம்மி பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் யார் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அமௌண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, இந்த குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டி அப்படின்றது ஒரு ஃபண்டு வச்சுருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது யார் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பேங்க் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டியோட ட்ரஸ்டியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஒர்க்கிங் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மெயின் ஏரியாஸ் இருக்குது. அது என்னென்னா பயோடைவர்சிட்டி, கிளைமேட் சேஞ்ச், கெமிக்கல்ஸு, இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸு, லேண்ட் டிகிரடேஷன், சஸ்டைனபிள் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஓசோன் டிப்ளீஷன். ஓகேங்களா? இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்தியாவோட இது பார்த்திங்க அப்படின்னா, இந்தியா கிட்டத்தட்ட 1991 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட மெம்பராக இருக்குது. போத் டோனராகவும் இருக்குது அண்ட் அக்செப்டராகவும் இருக்குது. டோனர்னால் நம்ம அமௌண்ட் கொடுக்குறவங்களாகவும் இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு லெசன் ஃப்ரம் டோக்லாம், நோ டீஎஸ்கலேஷன் அன்டில் ஃபுல் ரிட்டர்ன் ஆஃப் ஸ்டேட்டஸ் கியூ. இதில் தேவையில்லாத ஒன்று. ஏன்னா டோக்லாம் எங்கே இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சால் போதும். டோக்லாம் அப்படின்றது இட்ஸ் அ ட்ரை ஜங்ஷன் பிட்வீன் ஓகேங்களா, ட்ரை ஜங்ஷன் பிட்வீன் இந்தியா, பூட்டான் அண்ட் சைனா. ஓகேங்களா? ஸோ இதுதான். இதுக்கடுத்து என்னென்னா, டோக்லாம் பக்கத்தில் என்னென்ன பாசஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நத்துலா பாஸ், ஜீலப்லா பாஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடங்லா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து டோக்லா. நெக்ஸ்ட்டு என்னென்னா ஜிம்மோச்சன் அப்படின்றதும் ஒன்று இருக்குது, ஒரு ஏரியா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளோதான். இதை தவிர வேறு எதுவும் பண்ணணும் அப்படின்னா மெயின்ஸ் ரிலேட்டட் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். நெக்ஸ்ட்டு இந்தியன் ட்ராலர்ஸ் இன் ஸ்ரீலங்கா அண்ட் இஷ்யூஸ் அசோசியேட்டட். இந்தியன் ட்ராலர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மீன் பிடிக்கிறதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ட்ராலி மாதிரி. ஓகேங்களா? அதாவது அதை உள்ளே போட்டாங்கன்னு வைங்களேன், அப்படியே எல்லா மீனையும் வளைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதோட படம் கீழே கொடுத்துருப்பாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு பேர் பாட்டம் ட்ராலிங் அப்படிம்பாங்க. அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னா, பாட்டமில் இருக்கிற மீனை மட்டும் எடுக்காமல் அங்கே இருக்கிற எல்லா சீ ஃப்ளோரையும் காலி பண்ணும். ஸோ இந்த மாதிரி ட்ராலிங் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் இல்லீகல். ஓகேங்களா? ஸோ இந்த இல்லீகல் ஃபிஷிங்கை வந்து நிறையா பேர் பண்ணுறாங்க அண்ட் இட் இஸ் நாட் அ சஸ்டைனபிள் ஃபிஷிங்.
ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஃபிஷிங்னால நிறையா வந்து ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் அந்த பிரச்சனை வருது. ஸோ பாட்டம் ட்ராலிங் அப்படின்னா என்ன, இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பால்க் ஸ்டேட்டு, கல்ஃப் ஆஃப் மன்னார் இதெல்லாம் வந்து நார்மலாக நீங்கள் மேப் பேஸ்டு கொஷினில் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியா அண்ட் த மலபார் எக்ஸசைஸ். வாட் இஸ் மலபார் எக்ஸசைஸ்? மலபார் இஸ் அ நாவல் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ வந்து 1992 வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2015 நம்ம ஜப்பானை ஜாயின் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஆஸ்திரேலியாவையும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றது. அப்போ இந்த குவாட் கண்ட்ரீஸ்னு கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஆல்ரெடி நிறையா மந்த்லி நியூஸ் அனாலிசிஸ்லையும் பார்த்தாச்சு. குவாட் கண்ட்ரீஸில் 4 பேர் இருக்காங்க, யூஎஸ், ஜப்பான், இந்தியா, ஆஸ்திரேலியா. இதில் ஒரே ஒரு இதுதான் இப்போ மலபார் எக்ஸசைஸில் ஒரே ஒருத்தர் தான் மிஸ் ஆகுறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஓகேங்களா. ஸோ அவங்களை இணைக்கிறத பற்றி தான் இதில் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆப்கான் எக்ஸ்போர்ட்ஸ் டு இந்தியா த்ரூ வாகா பார்டர் அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பார்டர், அதாவது நமக்கும் அவங்களுக்குமான தொடர்பு அப்படின்றது வாகா பார்டர். அதேமாதிரி நமக்கும் பங்களாதேஷுக்கும் இருக்கிறது என்னென்னா பெட்ரோபோல் அண்ட் பீனப்போல் பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது வாகா ஆஃப் ஈஸ்ட், ஓகேங்களா, வாகா ஆஃப் வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாகா பார்டர் வழியாக தான் என்ன ஆகுனா இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் இருக்குது. ஸோ ஆப்கானிஸ்தானோட எண்டு வந்துன்னா இந்த பக்கம் மோதும் நமக்கு. பட் இந்த வழியாக நம்ம ட்ரேட் அப்படின்றது முடியாது, ஏன்னா அது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்குள்ளே போயிடுச்சு. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் அங்கே கரக்கோரம் ரேஞ்சு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ பனிக்கட்டி அதிகமாக 3 ஏரியா. ஸோ நம்ம வந்து ஆப்கானிஸ்தான் கூட ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று இந்த வாகா பார்டரை யூஸ் பண்ணணும், அல்லது என்னென்னா ஈரானை யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. இல்லாட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்கானிஸ்தானை அட்டைன் பண்ணவே முடியாது, ஏன்னா பாகிஸ்தான், ஈரான் மேலே தான் ஆப்கானிஸ்தான் இருக்கும். ஸோ அந்த ஆப்கானிஸ்தான் அட்டைன் பண்ணுறதுக்கு இது ஒரு வழி. இன்னொன்று சப்பகர் போர்ட். ஓகேங்களா. ஸோ சப்பகர் போர்ட் இதுவும் இங்கே பின்னாடி வருது. ஸோ இதில் இவங்க 2 பேர்த்துக்கு வந்து என்னென்னா ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இவங்களுடைய ரூட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அந்த ரூட் அக்ரிமெண்ட்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் மெயின்ஸ் ரிலேட்டட் பாயிண்ட் ஆஃப் வியூ. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் ட்ராப்ஸ் இந்தியா ஃப்ரம் சப்பகர் ரயில் ப்ராஜெக்ட். ஓகேங்களா. நான் ஆல்ரெடி இப்போ தான் பேசணும். சப்பகர் அப்படின்றது நம்ம என்னென்னா ஆப்கானிஸ்தானோட வர்த்தக தொடர்பு வச்சுக்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடலில், ஓகேங்களா, இந்தியன் பெருங்கடலில், அரேபியன் ஓஷனில், கல்ஃப் ஆஃப் ஓமன், ஓகேங்களா, கல்ஃப் ஆஃப் ஓமனில் சப்பகர் போர்ட் அப்படின்றது லொக்கேட் ஆகிருக்கும். அந்த போர்ட் வழியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூட்ஸை வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் வேறு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படின்னு ஒன்று இருக்குது. இட் இஸ் அக்ரிமெண்ட் பிட்வீன் ரஷ்யா, இந்தியா, ஈரான் அண்ட் அதர் கண்ட்ரிஸ். ஓகேங்களா. அவங்களாம் வருவாங்க. ஸோ இந்த கண்ட்ரீஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடையில சி, ரயில் அண்ட் ரோடு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஏரோப்ளைன் கொடுக்கல. ஸோ கொஷின் வந்து அப்படியும் மாற்றி இது பண்ணுவாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் இஸ் பேசிக்கலி சி, ரயில், ரோடு தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த எதுக்கு இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ரஷ்யா, ஈரான், யூரோப், சென்ட்ரல் ஏஷியாவுக்கு இடையில வர்த்தக தொடர்புக்காண்டி. ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை பற்றி இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ஐசி, ரஷ்யா, இந்தியா, சைனா குரூப்பிங். ஸோ ஆல்ரெடி போன மந்த்லேயே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு யூஏஇ கீன் ஆன் ஓப்பன் ஸ்கை பாலிசி வித் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் ஓப்பன் ஸ்கை? நீங்கள் இன்னொரு இது படிச்சிருப்பீங்க. ஒன்று என்னென்னா ஓப்பன் ஸ்கை பாலிசி, இந்த இன்னொன்று ஓப்பன் ஸ்கை ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. ஓப்பன் SKIES, ஓகேங்களா, SKIES ட்ரீட்டி அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. இந்த ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா, அமெரிக்கா இவங்களுக்கு இடையிலலாம் ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டி இருக்குது. இதுலேருந்து இப்போ வெளியே வர போகிறாங்க, அமெரிக்காவும் வெளியே வர போகிறாங்க, ரஷ்யாவும் வெளியே வர போகிறதா சொல்கிறாங்க. இந்த ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்டிக்குள்ளே யாரெல்லாம் என்டர் ஆகுறாங்களோ, ஓகேங்களா, அந்த என்டர் ஆகிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து அமெரிக்கா, இது வந்து ரஷ்யான்னு வைங்களேன். இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களுடைய டெரிட்டரியை கண்காணிக்கிறதுக்கு, ஓகேங்களா, இவங்களுடைய டெரிட்டரியை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ட்ரோனை உள்ளே அனுப்பலாம். உள்ளே அனுப்பி இவங்களுடைய டெரிட்டரியை கண்காணித்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம். இதுக்கு தான் அனுமதி இருக்குது இந்த ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டிக்கு. ஓகேங்களா. இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் போய் படிங்க, இல்லாட்டி இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். இப்போ ஓப்பன் ஸ்கை பாலிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கண்ட்ரி, இது பைலேட்டரல் அக்ரிமெண்ட். ஓப்பன் ஸ்கை பாலிசி அப்படின்றது இது 2 கண்ட்ரிக்கு இடையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஏர் டிரான்ஸ்போர்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி போடுறது தான். ஓகேங்களா. நம்மளுடைய சிவில் ஏவியேஷன் பாலிசிலையும் இதை பற்றின விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ சிவில் ஏவியேஷன் பாலிசியில் இந்த ஓப்பன் ஸ்கை சர்வீஸ் நம்ம எப்படி அலோகேட் பண்ணலாம் அப்படின்னா ஒன்று சார்க் நேஷன் கூட, இல்லாட்டி 5000 கிலோமீட்டர் அப் டு 5000 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள எந்தெந்த கண்ட்ரி கூடலாம் இருக்கோ அந்த கண்ட்ரி கூடலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பர்டிகுலர் இந்த ஓப்பன் ஸ்கை ட்ரீட்டி பாலிசியை வந்து வச்சுக்கலாம். இட்ஸ் நாட் அ ட்ரீட்டி, இட்ஸ் அ பாலிசி. ஓகேங்களா. ஸோ இதுதாங்க உங்களுக்கு 2 பேருக்கு இடையில ஒரு பைலேட்டரல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி மியூச்சுவலாக என்ன பண்ணிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃப்ளைட்ஸை வந்து
எவ்வளோ விடணும் அப்படின்றதெல்லாம் நம்ம முடிவு பண்ணிப்போம். சரி, இந்த பர்டிகுலர் விஷயம், அதாவது இந்த ஓப்பன் ஸ்கை பாலிசி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கை ஓப்பன் அப்படின்றது சிகாகோ கன்வென்ஷன் அப்படின்னு ஒரு கன்வென்ஷன் இருக்குது. சிகாகோ கன்வென்ஷன் இட் இஸ் பேஸ்ட் ஆன் 1944 கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன், ஆல்சோ கால்டு சிகாகோ. ஓகேங்களா, சிகாகோ கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கும் ஆனால் இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன். இதை ஏன் தெரிஞ்சுக்கணும், இந்த சிகாகோ கன்வென்ஷன் ஏன் ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டால், எஸ், இந்த வட்டம் இதை வச்சு கொஷின் கேட்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரதமர் மோடியோடைய அல்லது நம்மளுடைய ஜனாதிபதியோடைய ஃப்ளைட் வந்து பாகிஸ்தான் வழியாக போய் அந்த பக்கம் போயிருக்கணும். பட் என்னன்னா பாகிஸ்தான் வந்து அலோவ் பண்ணலை. பட் என்னாலும் ரெண்டு பேருமே இந்த இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் கன்வென்ஷனில் மெம்பராக இருக்கும். அப்படி அலோவ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அப்படி அலோவ் பண்ணாமல் இருந்தால் there will be a certain regulations. அந்த ரெகுலேஷன்ஸை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும், பட் ஃபாலோ பண்ணலை. ஓகேங்களா, ஸோ அதனால மேபி இந்த கொஷின் வந்து உங்களுக்கு இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் கன்வென்ஷனை வந்து கேட்கலாம், அல்லது சிகாகோ கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதை பற்றி நீங்கள் பேக்ரவுண்டில் போய் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பைலேட்ரல் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட். ஓகேங்களா, இது யாருக்கு இடையிலனா நமக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் இடையில கிட்டத்தட்ட 2007 வந்து அக்ரிமெண்ட்டுங்க. ஆனால் இன்ன வரைக்கும் இந்த அக்ரிமெண்ட்டை நம்ம என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் பண்ணலை. ரெண்டு பேருமே சைன் பண்ணல. பிகாஸ் வி ஹாவ் அ மெனி ப்ராப்ளம்ஸ் பிட்வீன் தம். ஓகேங்களா, அவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிறைய டேக்ஸ் ரிலேட்டட் விஷயங்களை கம்மி பண்ண சொல்லுவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லக்ஸுரி ஐட்டம்ஸ், ஓகேங்களா, நிறைய லக்ஸுரி ஐட்டம்ஸ்க்கு நம்ம நிறைய டேக்ஸ் போடுவோம். அதேமாதிரி வந்துன்னா இந்த ஒயின், ஸ்பிரிட்டு, ஓகேங்களா, அதாவது ஆல்கஹால் ரிலேட்டட் விஷயங்கள், பேங்கிங், இன்சூரன்ஸ், இ-காமர்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் ஓப்பன்னஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் நம்ம அதெல்லாம் கொடுக்கறதில்ல. ஓகேங்களா, ஸோ இதே தவிர என்னென்னா அந்த கண்ட்ரியில் நம்ம இப்போ என்னெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரிலேட்டட் விஷயங்களை நம்ம கேட்டுக்கிட்டு. ஏன்னா சர்வீஸ் வந்து என்னென்னா டேட்டா ரிலேட்டட் பிரச்சனை. ஸோ அவங்க டேட்டா செக்யூரிட்டி ஹை லெவலில் வச்சுருப்பாங்க. யார், யூரோப்பியன் யூனியன். நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அதனால் அவங்க அதை நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தவிர சானிட்டரி அண்ட் ஃபைட்டோ சானிட்டரி மெஷர்ஸில் நமக்கு பிரச்சனை இருக்குது. அப்படின்னா நம்ம தயாரிக்கிற பொருட்கள், இப்போ ஒரு மாம்பழம் தயாரித்தாலும் அதில் வந்து அதிகமான பூச்சிப்புழுக்கள் வந்து இருக்குது. பட் அதை அவங்களாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா, பட் நம்ம சாப்பிட்டுப்போம், பட் அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு மலபார் இஷ்யூவை தான் பற்றி பேசியிருக்காங்க. நான் ஆல்ரெடி பேசியாச்சு மலபார் இது பற்றி. நெக்ஸ்ட்டு இத்தாலியன் மெரைன் கேஸ். ஓகேங்களா, இத்தாலியன் மெரைன் கேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தாலியன் மெரைன் கேஸ் அப்படின்றதுல நீங்கள் எடுத்த உடனே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎன் கிளாஸை பற்றி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, யூஎன் கிளாஸை பற்றி யோகா வச்சுக்கணும். இதை தவிர என்னென்னா பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனை பற்றி ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இத்தாலியன் மெரைனர், ஓகேங்களா, இத்தாலியன் மெரைனர் அவங்க என்ட்ரிகா லெக்ஸி அப்படின்ற ஒரு கப்பலில் வந்திருப்பாங்க. ஓகேங்களா, என்ட்ரிகா லெக்ஸி அப்படின்ற ஒரு கப்பலில் வந்திருப்பாங்க. அந்த கப்பலில் வந்தவங்க இந்த கேரளா பக்கத்தில் என்ன பண்ணியிருப்பாங்களா, நம்மளுடைய கண்டிகஸ் சோனில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய கேரளா மீனவர்களை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த சுட்டு கொண்டது தான் வந்து என்ன, இந்த கேஸ் வந்து எங்கே விசாரிக்கப்படணும், இத்தாலியன் மெரைனரை இந்தியாவில் விசாரிக்கணுமா இல்லாட்டி இத்தாலியில் விசாரிக்கணுமா அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைக்கு தான் இந்த பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனை போய்ட்டு நம்ம அணுகியிருப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அப்படின்னா என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎன் கிளாஸை பற்றி பார்க்கலாம். யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சி. ஓகேங்களா, அதை பற்றி நீங்கள் பேக்ரவுண்டில் படிக்கணும். ஸோ அதை படிக்கிறதுக்காண்டி நான் உங்களுக்கு இங்கே இது கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, லைக் உங்களுக்கு வந்து என்னென்னா இது கொடுத்துருக்கேன், லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சிக்கு உள்ள ஒரு ட்ரிபுனலும் இருக்குதுங்க. அந்த லா ஆஃப் சியில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ட்ரிபுனலும் இருக்கிறாங்க. சரி, இந்த ட்ரிபுனலில் போகாமல் எதுக்கு இந்த பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனுக்கு போனாங்க அப்படின்னா எந்த ட்ரிபுனல்னாலும் போகலாங்க. ஓகேங்களா, பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனுக்கும் போகலாம், இதுக்கும் போகலாம். ஓகேங்களா, அது வந்து என்னென்னா நமக்கு இருக்கிற இதுதான். ஓகேங்களா, சரி, இந்த பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன்னா என்ன, பெர்மனன்ட்னு வார்த்தை இருக்குது. அப்போ இது பெர்மனண்டானு கேட்டிங்கன்னா இது பெர்மனன்ட் கிடையாது. ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1899. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹாகுல இருக்குது. இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், ஓகேங்களா, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு, அதுக்கடுத்து பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன், இதோட எல்லாத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸும் எங்கே தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாகு, நெதர்லாந்தில் தான் இருக்குது. ஓகேங்களா, இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் இவங்களே கொடுப்பாங்க. இந்த பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொடுக்கும். அதாவது என்னென்னா எந்தெந்த கண்ட்ரி வந்து தாங்கிட்ட வந்து இந்த ஆர்பிட்ரேஷனுக்காண்டி வராங்களோ அவங்களுக்கு வந்து என்னென்னா ஆர்பிட்ரேஷன் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஃபண்டு கிடைக்கலாட்டி அந்த ஃபண்டையும் இவங்களே ப்ரொவைட் பண்ணக்கூடியவங்க. ஓகேங்களா, இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற அவார்டு, இவங்க கொடுக்குற தீர்ப்பு பைண்டிங். ஓகேங்களா, ஸோ முக்கியமானது அதுதான். ஸோ இதை தவிர நீங்கள் இன்னும் எக்ஸஸாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, கொஷின் கேட்பானுங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு இதோட ஃபங்க்ஷன் அண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் ஓகேங்களா. இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அதை பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் ஏதாவது பிரச்சனை அண்ட் ப்ரைவேட் பார்ட்டிஸுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் இவங்க பார்ப்பாங்க. லைக் மேரிடைம் பவுண்ட்ரிஸ், சாவர்னிட்டி, ஹியூமன் ரைட்ஸு, இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்டர்நேஷ்னல் ரீஜனல் ட்ரேடு ஓகேங்களா. இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. சரி, இந்த பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் வந்து யுனைடெட் நேஷனுடைய ஆர்கனைசேஷனானு கேட்டால் கிடையாது ஓகேங்களா. இது வந்து ஒரு யுனைடெட் நேஷன்லேருந்து வெளியில் இருக்கிற ஒரு அட்டானமஸ் பாடி, பட் யுனைடெட் நேஷனுடைய அப்சர்வரில் இருக்கிறாங்க ஓகேங்களா. அப்சர்வர் ஸ்டேட்டஸில் இதுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. கண்டிப்பாக இதெல்லாம் போய் படிங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம் ஓகேங்களா. யூஎன் கிளாஸு, அதேமாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரிபுனல் ஃபார் லா ஆஃப் த சி ஓகேங்களா. அதுக்கடுத்து பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன். இது ரொம்ப முக்கியங்க. இந்த 3லேருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வர்சரி த்ரூ சாங்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா யூஎஸில் வந்து ஒரு ஆக்ட் தான், இதுவும் நமக்கு முக்கியமானது கிடையாது. ஆஸ் பர் திஸ் ஆக்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான், நார்த் கொரியா, ரஷ்யா இந்த 3 கண்ட்ரி கூட யாரெல்லாம் வர்த்தக தொடர்பு அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 12 லிஸ்டட் சாங்ஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போடுவாங்க. யாருன்னா அமெரிக்கா போடுவாங்க. சரி, அமெரிக்கா போட்டால் என்ன பிரச்சனை அப்படின்னா அமெரிக்கா தான் ஹையஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் ஃபார் ஆல் கண்ட்ரீஸ். ஸோ அதனால் பிரச்சனை வரும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், இது தவிர வேறு எதுவும் நீங்கள் மெயின்ஸுக்கு தான் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நியூ விசா ரிலேட்டட் டு யூஎஸ் அது தேவையில்லை. நெக்ஸ்ட்டு யூஎஸோட விட்ரால் ஃப்ரம் WHO இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, இதுக்கு முந்தின மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்களே பார்த்தாச்சு. யூஎஸ் வெளியே வந்தால் என்ன பிரச்சனை, யார் எவ்வளோ என்ன WHO அந்த ஃபண்டிங் ப்ரொசீஜர்லாம் என்ன ஓகேங்களா. இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு ஓகேங்களா, அதில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இந்தியா எனர்ஜி மாடலிங் ஃபோரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியா எனர்ஜி மாடலிங் ஃபோரம், எனர்ஜி மாடலிங்னா என்ன அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதாவது சஸ்டைனபிள் க்ரோத் பில்லர் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. சஸ்டைனபிள் க்ரோத் பில்லர் அப்படின்றதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா எனர்ஜி மாடலிங் ஃபோரமை கொண்டு வந்திருக்காங்க. சரி, சஸ்டைனபிள் க்ரோத் பில்லர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் முக்கியமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி டேட்டா மேனேஜ்மெண்ட், எனர்ஜி மாடலிங் அண்ட் கொலாபரேஷன், லோ கார்பன் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் வந்து என்னென்னா முக்கியமான ஆக்டிவிட்டீஸ் ஓகேங்களா. அதாவது இதில் முக்கியமாக வந்து என்னென்னா நம்மளுடைய எனர்ஜி யூசேஜ் வந்து எவ்வளோ இருக்கணும் ஓகேங்களா, நம்ம எவ்வளோ வந்து செலவு பண்ணணும், எவ்வளோ வந்து கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி மாடலிங்கை நம்ம கிரியேட் பண்ணும்போது அதன் மூலமாக நிறைய கம்மியான விஷயங்கள் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எனர்ஜி மாடலிங் அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா அந்த ஆன்லைனில் உங்களுக்கு ஒரு வீட்டை காட்டும் போதோ இல்லாட்டி ஏதாவது ஒரு தெர்மல் ஸ்கேனரை காட்டும் போதோ என்னென்னா கலராக காட்டுவாங்க ஓகேங்களா. அதுதான் எனர்ஜி மாடலிங். நீங்கள் போய்ட்டு கூகுள் இமேஜில் பாருங்கள் எனர்ஜி மாடலிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எனர்ஜி மாடலிங் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காம்பேக்டாக டிசைன் பண்ண முடியும். அதேமாதிரி எஃபெக்டிவாக வந்து கூலிங் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் நம்ம கொடுக்க முடியும் நம்மளுடைய வீட்டுக்கோ இல்லாட்டி எதுக்கோ ஒன்றுக்கு ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து லோ கார்பன் டெக்னாலஜி, ஸோ இதெல்லாமே வந்து கொண்டு வர்றதான் இந்த எனர்ஜி மாடலிங் ஃபோரம். இந்த எனர்ஜி மாடலிங் ஃபோரம் அப்படின்றது இந்தியாவோட நித்தி ஆயோக் ஓகேங்களா. இந்தியாவோட நித்தி ஆயோக் யூஎஸோடைய ஸ்ட்ராட்டஜிக் எனர்ஜி பார்ட்னர்ஷிப் ஓகேங்களா. ஸ்ட்ராட்டஜிக் எனர்ஜி பார்ட்னர்ஷிப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட். அவங்க கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்ந்து இந்த எனர்ஜி மாடலிங் ஃபோரமை பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இதை எதுக்காண்டி அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ரீட் பண்ணிக்கோங்க. இதை தவிர எனர்ஜி மாடலிங்னா என்ன ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொன்னேன். இது கம்ப்யூட்டர் மெத்தட் பில்டிங் ஆஃப் மாடல்ஸ். இந்த கம்ப்யூட்டர் மெத்தட் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா எனர்ஜி சிஸ்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்றாப்பில் தே வில் யூஸ் எக்கனாமிக்கல் வேல்யூ அண்ட் சஸ்டைனபிள் வேல்யூ ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இருக்குன்னு எவ்வளோ இருக்கணும் இதெல்லாமே வந்து என்ன அவங்க டிசைனிங்கில் கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதை போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த எனர்ஜி மாடலிங் ஃபோரம் அப்படின்றது இப்போ கொண்டு வந்ததா அப்படின்னா இல்லை, 1976 என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த எனர்ஜி மாடலிங் ஃபோரமை நம்ம வச்சுருக்கிறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு யூஎஸ் ரிலாக்ஸர்ஸ், இது ஆம்டு ட்ரோன், அது தேவையில்லை. நெக்ஸ்ட் ஏடிபி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், இது ECOSOC அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் முக்கியமான ஆர்கனைசேஷன் தான். அதாவது யுனைடெட் நேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 மெயின் ஆர்கன்ஸ் இருக்குது ஓகேங்களா. யுனைடெட் நேஷனில் 6 மெயின் ஆர்கன்ஸ் இருக்குது. அந்த 6 மெயின் ஆர்கன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷனுடைய ஜென்ரல் அசம்பிளி, செக்யூரிட்டி கவுன்சில், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், யுனைடெட் நேஷன் செக்ரட்டரியேட். இது தாங்க முக்கியமான 6 ஆர்கன்னு சொல்லுவோம். மனப்பணம் பண்ணி
பண்ணிக்கணும், கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இந்த ஆர்கனில், இந்த 6 ஆர்கனில் ஒன் ஆஃப் த ஆர்கன் தான் இந்த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். ஓகேங்களா, இது வந்து யூஎன் சார்ட்டர்லேயே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க 1945. ஸோ இவங்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா கோஆர்டினேஷன், பாலிசி ரிவ்யூ, பாலிசி டைலாக். அது எது ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக், சோஷியல் அண்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூ ரிலேட்டடாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மெம்பர் இதில் இருப்பாங்களா, யுனைடெட் நேஷனில் இருக்க எல்லா மெம்பர் இருப்பாங்களா அப்படின்னா இல்லை. இதில் வந்து என்னென்னா குறிப்பிட்ட மெம்பரை மட்டும் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி, ஓகேங்களா, 3 இயர்ஸ்க்காண்டி செலக்ட் பண்ணுவாங்க. மொத்தம் 54 மெம்பர் இதில் மெம்பராக இருப்பாங்க. ஓகேங்களா, இந்தியா வந்து எப்போ மெம்பராக இருக்கும்னா இந்த 2020 டிசம்பர் வரைக்கும் நம்ம மெம்பராக தான் அதுக்குள்ளே இருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதனால் கொஞ்சம் முக்கியமானது இது. ஓகேங்களா, இதை தவிர என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 யுனைடெட் நேஷன் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி, யுனைடெட் நேஷனில் இருக்கிற ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோஆர்டினேட் பண்ணுறதும் இவங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு குளோபல் ஃபண்டு டு ஃபைட் எய்ட்ஸ், டியூபர்குலோசிஸ், மலேரியா. இதுவும் என்னென்னா இதுக்கு முந்தின மந்த்துக்குள்ளேயே பார்த்தாச்சு. ஸோ அதனால் நான் என்னென்னா இதை ஸ்கிப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் ரயில்வேஸ். இது என்னென்னா குளோபல் பிளாட்ஃபார்ம் ஃபார் ரயில்வேஸ். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இதை பற்றி படித்ததே கிடையாது, எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆர்கனைசேஷனாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ ரயில்வே சிஸ்டத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கிற ஒரு டிப்ளமசி, ரயில் டிப்ளமசின்னு இதை சொல்லலாம். 1922 ஓகேங்களா இதை கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து என்னென்னா ரயில் டிரான்ஸ்போர்ட்டை வேர்ல்டு லெவலில் ப்ரொமோட் பண்ணுறது அண்ட் சேஞ்சஸ் இன் மொபிலிட்டிஸை கொண்டு வரது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பாரிஸ், ஃப்ரான்ஸில் இருக்குது. மெம்பர் வந்து 144 பேர், இந்தியாவும் இதில் மெம்பர் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் கோவனன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். அப்படின்னா என்னங்க, சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கண்ட்ரியில் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்னாலே உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ஞாபகம் வரணும். ஓகேங்களா, அப்போது ஒரு மனிதனுடைய பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்றதான். ஓகேங்களா, அதை கண்டிப்பாக எவ்வளோ பேர் கொடுக்கும், எப்படி கொடுக்கணும் அப்படின்றதையும் இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரி, வாட் இஸ் இன்டர்நேஷனல் கோவனன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்றத பார்த்துட்டு வரலாம். இட்ஸ் அ மல்டிலேட்டரல் ட்ரீட்டி. ஓகேங்களா, இதை யார் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இதை யார் மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ். இது இந்த வார்த்தைகளில் ஞாபகம் வச்சுக்கணும். இன்டர்நேஷனல் கோவனன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், ரெண்டு பேருக்கு சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், மக்களுக்கு சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வேணும் அப்படின்னா இட்ஸ் ரிலேட்டட் டு ஹியூமன் ரைட்ஸ். ஓகேங்களா, அதனால தான் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி வந்து என்ன இதை மேனேஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு இண்டிவிஜுவலுடைய பொலிட்டிக்கல் அண்டு சிவில் ரைட்ஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றதான். ஓகேங்களா, ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசிசிபிஆர் எதோடலாம் இன்னும் கனெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பில் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், இன்டர்நேஷனல் கோவனன்ட் ஆன் எக்கனாமிக், சோஷியல், கல்ச்சரல் ரைட்ஸ், யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஓகேங்களா, 1976 இது இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21 நம்ம கண்ட்ரியில் ரைட் டு பீஸ்ஃபுல் அசம்பிளி அப்படின்றத ஒரு இதையும் இதுக்குள்ளே கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த கொரோனா பீரியடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸில் ஒரு முக்கியமான ரைட்ஸை எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. அது என்னென்னா இந்த ரைட் டு அசம்பிளி அப்படின்றத எல்லாருமே தடுக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த ரைட் டு அசம்பிளி அப்படின்றது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அட்ஸ் அ சிவில் ரைட்ஸ். ஓகேங்களா, அது ரிலேட்டடாக தான் இவங்க பேசியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆர்டிகல் 21 ரைட் டு அசம்பிளியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ பீஸ்ஃபுல் அசம்பிளி உங்களுக்கு ஆர்டிகல் 19 தான் நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அசம்பிளியை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஆர்டிகல் 19 பற்றியும் பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு காமன்வெல்த் ஹியூமன் ரைட்ஸ் இனிஷியேட்டிவ் தேவையில்லை. அதுக்கடுத்து வாட் இஸ் கரன்சி ஸ்வாப் அரேஞ்ச்மெண்ட், இதையும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். கரன்சி ஸ்வாப் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. என்னென்னா ரெண்டு கண்ட்ரி ஒரு பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் தான். இந்த அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜப்பானும் வந்து என்னென்னா கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் வச்சுக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நம்ம ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ட்ரேடு நடக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரேடுக்கு தேர்டு கண்ட்ரியோடைய மணியை யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ தேர்டு கண்ட்ரியோட மணி அப்படின்னா டாலர். ஓகேங்களா, இப்போ நம்ம கண்ட்ரியோட இது ருப்பி, இவனோட ஒரு இது வந்து என்ன எண். ஓகேங்களா, இந்த ரெண்டில் தான் என்ன பண்ணிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிப்போம். ஸோ தேர்ட் கண்ட்ரியுடைய அந்த அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ அந்த அமௌண்ட்டில் ஏதாவது வேரியேஷன் வருது அப்படின்னா அந்த வேரியேஷன் நம்ம இது பண்ணிக்க மாட்டோம். சரி, இப்போ ஒரு எண்ணுக்கு எவ்வளோ ருப்பி நம்ம கொடுக்கணும் அப்படின்றத யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா அது நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்மளுடைய ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட்ஸ் அல்லது மார்க்கெட் டிசைடட் ரேட்ஸில் கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அது நம்மளுடைய அந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்தது. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் லிக்விடிட்டி ஸ்கீம் ஃபார் என்பிஎஃப்சி அண்ட் ஹெச்எஃப்சி. என்பிஎஃப்சி அப்படின்றது
உங்களுக்கு தெரியும் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. ஹெச்எஃப்சி அப்படின்றது உங்களுக்கு ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி. இவங்க 2 பேருமே இப்போ ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்க. ஏன்னா நமக்கு தெரியும் இப்போ லேட்டஸ்ட்டாக நிறையா திவான் ஹவுசிங் அப்படின்ற ஒரு கம்பெனிலாம் ப்ராப்ளத்தில் வந்துச்சு. அதேமாதிரி நிறையா என்பிஎஃப்சி நமக்கு பிரச்சனையில் வந்துச்சு. ஸோ இவங்களுக்கு தே நீட் சம் அமௌண்ட், ஓகேங்களா. அந்த அமௌண்ட்டை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து என்ன கேரண்டி கொடுக்க போகிறாங்க அந்த அமௌண்ட்டுக்கு, ஓகேங்களா. எப்போவுமே கவர்மெண்ட் கேரண்டி தான் கொடுப்பானுங்க, ஓகேங்களா. இப்போ என்பிஎஃப்சி என்ன அப்படின்னு இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி அண்ட் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன் ரிஜிஸ்டர்டு வித் ஆர்பிஐ ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி. அவங்க யார்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா நேஷனல் ஹவுசிங் பேங்க் ஆக்ட் 1987 கீழே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இதில் யார் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் கிடையாது, ஓகேங்களா. கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனினாலே அது என்பிஎஃப்சிங்க, ஓகேங்களா. வேறு ஒருத்தன்ட்ட வந்து என்ன இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அமௌண்ட் கொடுப்பாங்க, என்பிஎஃப்சி அமௌண்ட் கொடுக்கும். ஸோ கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அப்படின்றது என்பிஎஃப்சி தே ஆர் இன் கோர் இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேங்களா. அவங்க வந்து இதுக்குள்ள கிடையாது, ஓகேங்களா. அதர் தென் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் என்பிஎஃப்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இது இருக்குது. சரி, அவங்களுக்கு என்னென்ன க்ரைட்டீரியாவில் அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேபிட்டல் அடிக்குவேஷி ரேஷியோ, ஓகேங்களா. அவங்க என்பிஎஃப்சியாக இருந்தால் 15% வச்சுருந்துருக்கணும். ஹவுசிங் ஃபினான்ஸாக இருந்தால் 12%, பேங்காக இருந்தால் எவ்வளோங்க 9% இப்போ நம்ம கார் மெயின்டைன் பண்ணுறோம், ஓகேங்களா. என்பிஎஃப்சிக்கு 15% மெயின்டைன் பண்ணுறோம், ஹவுசிங் ஃபினான்ஸ் கார்பரேஷனுக்கு 12% மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அது வந்து என்ன அவங்ககிட்ட இருக்கணும். அதே மாதிரி வந்து என்னென்னா அவங்களுடைய நான் பர்ஃபார்மிங் அசட் என்பிஏ வந்து என்னென்னா 6% மேலே போயிருக்கக்கூடாது. இந்த இயர்லாம் கொடுத்துருக்காங்க, March 31, 2019 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 ப்ரொசீடிங் இயரில் அவங்க ப்ராஃபிட் எடுத்துருக்கணும், ஓகேங்களா. அட்லீஸ்ட் ஒரு இயர்லையாவது அவங்க ப்ராஃபிட் எடுத்துருக்கணும். அது 2017-18, 2018-19 கொடுத்துருக்காங்க. அதை தவிர என்னென்னா தே ஆர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டிங் வாங்கியிருக்கணும், ஓகேங்களா. அதாவது செபி ரிஜிஸ்டர்ட் ரேட்டிங் ஏஜென்சியில் அவங்க செபி ரிஜிஸ்டர்ட் ரேட்டிங் ஏஜென்சினா இப்போ கிறிசில் அந்த மாதிரி ரேட்டிங் ஏஜென்சி இருக்குது. அவங்க கிட்ட இருந்து இவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நல்ல ரேட்டிங் வாங்கியிருக்கணும். ஸோ அவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த லிக்விடிட்டி இதை கொடுக்க போகிறாங்க. சரி, இதை கொடுக்கறதுக்காண்டி ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்றது எதுக்கு கீழே வருதுன்னா ஸ்டேட் பேங்கோட எஸ்பிஐ கேப் அப்படின்றது கீழே வருது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்பிஎஃப்சி என்ன பண்ணுவாங்க ஷார்ட் டேர்ம் பேப்பர்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிஐ கேப்ட்ட கொடுப்பாங்க. ஸோ இந்த பேப்பர்ஸை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சிக்கு கடன் கொடுப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் பேங்கோட எஸ்பிஐ கேப் அப்படின்றவங்க, ஓகேங்களா. ஸோ இது திருப்பி கொடுத்துருவாங்க. அவங்க அந்த குறிப்பிட்ட டைமிங் பீரியட் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. இது பாருங்கள், ஸ்கீம் வந்து 3 மாதத்துக்கு தான் ஓப்பன் ஆகிருக்கும். இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு the period of lending by the trust shall for the period up to 90 days, அதாவது 3 months 90 days திருப்பி கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்சிங் would be used என்பிஎஃப்சி ஹெச்எஃப்சி only to repay existing liabilities and not to expand asset. அதாவது என்னென்னா நீங்கள் புதுசாக வந்து எந்த அசட்டையும் கிரியேட் பண்ணக்கூடாது. இப்போ என்பிஎஃப்சி வந்து இப்போ கடன் வாங்குறாங்க, அதாவது எது மூலமானா இந்த எஸ்பிஐ கேப் மூலமாக வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா புதுசாக அசட்டெல்லாம் கிரியேட் பண்ணக்கூடாது. ஏற்கனவே வச்சிருக்க கடனை திருப்பி கொடுக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மெகா ஃபுட் பார்க்னா என்ன அப்படின்றது என்னென்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபுட் பார்க்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா இப்போ வந்து என்னென்னா நீங்கள் ஏதோ ஒரு பொருள் தயாரிக்கிறீங்க இப்போ, ஓகேங்களா. அந்த பொருள் வந்து என்னென்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு 500 கிலோமீட்டர் கொண்டு போயிட்டு ஒருத்தட்ட கொடுக்கணும் அப்படின்னு வைங்களேன். அதுக்குள்ளே அது கெட்டு போய்டும், இல்லாட்டி எதாவது ஆகிடும். அல்லது என்னென்னா உங்களுக்கு நார்மலான ரேட்டு தான் கிடைக்கும். பட் இதை வந்து என்னென்னா ஒரு ஃபுட் ப்ராசஸிங், ஓகேங்களா. ஃபுட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னா அதில் நிறையா இருக்குங்க. உங்களுக்கு வந்து என்ன ஒன்று நியூட்ரிஷன் ஆட் பண்ணுவாங்க, இல்லாட்டி அதை வேறு ஒரு ப்ராடக்டாக மாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணலாம், we can எக்ஸ்போர்ட், ஓகேங்களா. அதேமாதிரி நிறைய இடத்துக்கு இதை அனுப்பலாம் அண்ட் அதனுடைய வாழ்நாள் காலத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து என்ன இந்த மெகா ஃபுட் பார்க்கில் வந்து என்னென்னா முக்கியமான ஒரு இது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மெகா ஃபுட் பார்க் அப்படின்றத முன்னாடியே கொண்டு வந்திருப்பாங்க. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வரும். சின்ஸ் 2008 இதை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராமத்தில் ஒரு கலெக்ஷன் சென்டர், பிரைமரி ப்ராசஸிங் சென்டர், கலெக்ஷன் சென்டர்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இதிலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகா ஃபுட் பார்க்கு அந்த ஃபுட்டெல்லாம் வந்து போகும். ஸோ ஃபுட்னா அந்த கிராப்ஸு இதெல்லாம் வந்து போகும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் எ கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச். இது வந்து ஒரு கிளஸ்டர், இதில் ஒரு 50-60 அக்ரிகல்ச்சர் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. இதுலேயும் ஒரு 50-60 ஃபார்மர்ஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தயாரிக்கிற பொருளை இவங்கள்ட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க. இவங்க அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரைமரி ப்ராசஸிங் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெகா ஃபுட் பார்க் அனுப்புவாங்க. இது என்னென்னா இது வந்து சென்ட்ரு சைக்கிளில் இருக்கிற அந்த ஸ்போக் மாதிரியே இருக்கா,
சைக்கிளில் உங்களுக்கு அந்த பின் வீலில் உங்களுக்கு ஸ்போக் இருக்கும் பார்த்தீங்களா, ஹப் அண்ட் ஸ்போக் மாடலில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 crore வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுப்பாங்க ஒரு எம்எஃபியை செட் பண்ணுறதுக்கு. எம்எஃபினா மெகா ஃபுட் பார்க், ஓகேங்களா. மினிமம் 50 ஏக்கரில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அதை பண்ணியிருக்கணும் வித் ஒன்லி 50% கான்ட்ரிபியூஷன் டு த டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட், ஓகேங்களா. அதாவது என்னன்னா அவங்க 50% தான் உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க, மீதி 50% நீங்கள் தான் போட்டுக்கணும் அப்படின்றது தான். இது வந்து என்ன ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் மூலமாக தான் இதை வந்து இது பண்ணுறாங்க. இதே இது ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளாக இருக்கணும் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ண தேவையில்லை. ஸோ இதை தவிர வேறு யாராவது ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் இருக்கணும்னா தே ஹவ் டு ரிஜிஸ்டர் வித் கவர்மெண்ட், ஓகேங்களா. ஸோ இதுதான் மெகா ஃபுட் பார்க்கு ப்ராசஸிங் பிரைமரி ப்ராசஸிங் சென்டர். ஸோ இதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா மெகா ஃபுட் பார்க்குக்கு நமக்கு இது போகும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் லான்ச்டு, இது ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஓகேங்களா, இதுக்கு முந்தின மந்த்லேயே. நெக்ஸ்ட்டு த ஸ்டேட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் இன் த வேர்ல்டு, கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இதை நிறையா பேர் சேர்ந்து வெளியிடுறாங்க, ஒரு 5 ஆர்கனைசேஷன் சேர்ந்து வெளியிடுறாங்க. ஸோ அதனால் இதை கேட்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான், ஓகேங்களா. ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எண்டிங் ஹங்கர் அண்ட் அச்சீவிங் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் இம்ப்ரூவிங் நியூட்ரிஷன் அப்படின்றது தான் இதனுடைய முக்கியமான எய்ம். அது எங்கே கோல் அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 2030 அச்சீவ் பண்ணணும் பார்த்தீங்களா, அதை தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்காண்டி தே கிவன் அ டீட்டெயில்டு அனாலிசிஸ், ஓகேங்களா. அந்த அனாலிசிஸ் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வாங்க, ஓகேங்களா, ஒருத்தர் ஒரு நல்ல சாப்பாடு எடுத்து எனர்ஜி சஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு அவருக்கு தேவைப்படுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1.9 rupees per dollar. இது மெயின்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒருத்தர் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் ஹீ ஷுட் டேக் அ நியூட்ரியன்ட், ஓகேங்களா, வித் நியூட்ரியன்ட் அடிக்குவேட்டோடு எடுக்கணும் அப்படின்னா அவருக்கு ஒரு நாளைக்கு $2.12 தேவை. இதே இது ஹெல்த்தி டயட் எடுக்கணும் அப்படின்னா $4.07 வந்து அவருக்கு தேவை. சரி, இதை வந்து எடுக்க முடியுதா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கிடையாது, ஓகேங்களா. அதாவது இந்த பேசிக் நியூட்ரியன்ட் எடுக்கிறதுக்கான, அதாவது இந்த எனர்ஜி நியூட்ரியன்ட் எடுக்கிறதுக்கான அமௌண்ட் வந்து மேக்ஸிமம் ஆஃப் பீப்புளுக்கு கிடைக்குது. பட் இந்த நியூட்ரியன்ட் அடிக்குவேட் அண்ட் ஹெல்த்தி டயட்டை வந்து என்ன நிறைய பீப்புளால் என்ன பண்ண முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ண முடியலை, ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து என்னென்னா இதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது தான் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் பாவர்ட்டி லைன் $1.90. இப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா, இதெல்லாம் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் தான் கொடுக்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில், ஓகேங்களா, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் ஒருத்தருக்கு அர்பனில் பார்த்தீங்க அப்படின்னா $33 ஒரு நாளைக்கு வாழணும் அப்படின்னா எஃபிஷியன்ட் நியூட்ரியன்ட் தேவை அப்படின்னா $33. இதே இது ஒரு ரூரலில் இருக்கிறவருக்கு $27 தேவை. ஆஸ் பர் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி இட் இஸ் ஈக்குவல் டு $1, ஓகேங்களா. நமக்கு இப்போ நார்மலான ஜிடிபியில் $1 அப்படின்னா $60 $70 இருக்கும். அது நார்மலாக நம்ம மார்க்கெட் டிசைட் பண்ணுறது. பட் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் ஒரு டாலருக்கு $30 தான், ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட அரௌண்ட் $1 தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹவ் டு சேஞ்ச் அவர் அந்த பாவர்ட்டி லைனை சேஞ்ச் பண்ணி, ஏன்னா பாவர்ட்டி லைன் $33 வந்து அர்பனில் வச்சு வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் அம்மா உணவகத்தில் 3 வேளையும் சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் வாழ முடியும், இல்லாட்டி வாழ முடியாது, ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து என்னென்னா இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இது மெயின்ஸுக்கு தான் முக்கியம், ஓகேங்களா. இப்போ நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் பேர்டன், அதாவது நமக்கு ஓவர் நியூட்ரிஷனும் இருக்குது, அண்டர் நியூட்ரிஷனும் இருக்குது. ஸோ அந்த விஷயத்துக்காண்டி இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது தேவையில்லை. அதுக்கடுத்து என்னென்னா ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் ரயில்வேஸு, இது வந்து பிபேக் தேப்ராய் அப்படின்றவரை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த இதை கொடுத்தவர், அதாவது இந்த ரெக்கமெண்டேஷனை கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபேக் தேவ்ராய், அவர் மட்டும் போதும், ஓகேங்களா. ஸோ இதை தவிர வேறு எதுவும் வந்து நமக்கு தேவையில்லை, ஏன்னா அது கேட்குறதுக்கு வாய்ப்பும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து என்ன நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி குவாலிட்டி சர்வீஸ், இது தேவையில்லை. அதுக்கடுத்து ரேவா சோலார் ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து என்ன ஏஷியாவிலே லார்ஜஸ்ட் சோலார் ப்ராஜெக்ட் 750 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா. இந்த ரேவா அப்படின்ற ஏரியா வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது, அவ்வளோதான். இது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கில் வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் MNRE கீழே வரும், ஓகேங்களா. எனர்ஜி மறந்து போச்சு, ஓகேங்களா, படிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்னென்னா நம்மளுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம இந்த பாரிஸ் கிளைமேட் இதில் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 ஜிகாவாட் வந்து அச்சீவ் பண்ணுறதா கேட்டிருப்போம். ஸோ அதில் 100 ஜிகாவாட் வந்து சோலார் இதை அச்சீவ் பண்ணணும், ஓகேங்களா. அந்த 100 இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான இதாக இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சதாத் இனிஷியேட்டிவ், இதையும் பற்றி நம்ம முந்தின மந்த்லேயே பார்த்தாச்சு. சதாத் இனிஷியேட்டிவ் அப்படின்றது என்னென்னா சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவர்ட்ஸ் அஃபோர்டபுள் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதாவது நம்ம வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து அதிகமான இந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ்லாம் வருது. ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம், பெட்ரோல் டீசலை யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் உங்களுக்கு நான் ரெனியூவபிள் எனர்ஜி, ஓகேங்களா. ஸோ கன்வென்ஷனல் எனர்ஜி பேஸ்டுன்னு சொல்லலாம். ஸோ இதுலேருந்து நமக்கு அதிகமாக கார்பன் டை ஆக்சைட்லாம் ரிலீஸ் ஆகும். ஸோ அதுக்கு பொழுது நமக்கு பயோகேஸோ அல்லது
இந்த மாதிரி கம்ப்ரஸ்டு கேஸோ சிஎன்ஜியோ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கார்பன் டை ஆக்சைடோட எமிஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ அதுக்காண்டி கொண்டு வந்தது தான் சதாத் அப்படின்ற இனிஷியேட்டிவ். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்டருந்து, ஓகேங்களா, ஃபார்மர்ஸ்டருந்து தேவையான அளவுக்கு அந்த காய்கறிகளை வாங்கி, காய்கறினா அந்த அழுகி போன காய்கறிகள் இதெல்லாம் வாங்கி அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீத்தேன், பயோகேஸ் இதெல்லாம் வந்து எடுத்து அந்த மீத்தேன் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியை ரன் பண்ணுறது அப்படின்றது அந்த சதாத் இனிஷியேட்டிவ், சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவர்ட்ஸ் அஃபோர்டபுள் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகேங்களா? ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸு கீழே வரும். ஸோ இதில் ரெஃப்யூஸ் டெரைவ்டு ஃபியூவல் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முனிசிபால் சாலிட் வேஸ்ட்லேருந்து நம்ம எடுக்கிற ஃபியூவலுக்கு பேர் தான் ரெஃப்யூஸ் டெரைவ்டு ஃபியூவல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஓகேங்களா, ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் பண்ண போகிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வில் ப்ரொவைட் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் 75,000 பீப்புளுக்கு கொடுக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 50 million tons ஆஃப் பயோ மெனூர் ஃபார் கிராப்ஸுக்கு நமக்கு கிடைக்கும். பயோ மெனூர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இந்த லைக் ஒரு 10-15 காய்கறியை ஒரு நாள் ரொம்ப நாள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு கேரி பேக்கில் பிடிச்சி கட்டி வைங்களேன். கட்டி வச்சுட்டு மோந்து அடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னு வைங்களேன், அங்கேருந்து வெளியே வர கேஸுக்கு பேர் தான் மீத்தேனும். அதே நேரத்தில் அங்கே உள்ளே வந்து சதஞ்சு போய் இருக்கும் காய்கறிலாம், அதுதான் வந்து பயோ மெனூர். ஓகேங்களா? அப்போ நமக்கு மீத்தேனும் கிடைக்கும், பயோ மெனூரும் கிடைக்கும். மெனூர்னா உரமும் கிடைக்கும். ஸோ அதையும் வந்து என்னென்னா நம்ம வந்து இந்த சதாத் இனிஷியேட்டிவ் மூலமாக கிடைக்க முடியும். ஓகேங்களா? அப்போ என்னென்னா மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது. அது என்ன பெனிஃபிட்ஸ்னு இதில் கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாட் இஸ் பயோகேஸ் அப்படின்றது? பயோகேஸ் அப்படின்றது ஏனரோபிக் காம்போசிஷன். ஏனரோபிக் கம்போசிஷன் அப்படின்னா டீகம்போசிஷன் அப்படின்னா காற்றில்லாத சூழ்நிலையில், அதான் சொன்னேன், ஒரு கேரி பேக்குள்ளே போட்டு நீங்கள் கயிறை போட்டு கெட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே காற்று இல்லைன்னு அர்த்தம். ஸோ அங்கே வந்து ஒரு டீகம்போசிஷன் நடக்கும். அந்த டீகம்போசிஷன் மூலமாக யூ கேன் கெட் அ பியூர் மீத்தேன் கண்டென்ட், கிட்டத்தட்ட 95% பியூர் மீத்தேன் கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது தாங்க. இதை பற்றி ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பயோஃபியூவல்ஸ். இந்த பயோஃபியூவல்ஸை பற்றியும் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேங்களா? பயோஃபியூவல்ஸில் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 ஜென்ரேஷன் ஆஃப் பயோஃபியூவல்ஸை பற்றி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பயோஃபியூவல், செகண்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூவல், தேர்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூவல்னு பார்த்துருப்போம். பட் இப்போ 4th ஜென்ரேஷன் ஆஃப் பயோஃபியூவலை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு ப்ராடக்ட்லேருந்து கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? எடுக்கிற பயோஃபியூவல். சரி, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பயோஃபியூவல் அப்படின்றது நம்ம சாப்பிட்ற ஐட்டத்துலேருந்து எடுக்கிற, நம்ம சாப்பிட்ற பொருட்கள்லேருந்து எடுக்கிற இதுதான். ஓகேங்களா? அதுலேருந்து கிடைக்கிற அந்த பயோஃபியூவல் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். செகண்ட் ஜென்ரேஷன் அப்படின்றது என்னென்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்க, சாப்பாடுலேருந்து எடுக்கும்போது அப்போ நம்ம சாப்பாட்டுக்கு பொருள் பிரச்சனை ஆகும்ல, அப்போ அதை தடுக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் ஃபுட் கிராப்ஸ்லேருந்து எடுப்பாங்க. அண்ட் ஃபுட் கிராப்ஸ்லேருந்து எடுப்பாங்க. பட் அந்த ஃபுட் கிராப்ஸை நீங்கள் வந்து என்னென்னா நோ லாங்கர் யூஸ்ஃபுல் ஃபார் கன்சம்ஷன். அந்த ஃபுட் கிராப்ஸை நீங்கள் திங்க முடியாது. அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூவலில் பண்ணுவாங்க. இது வந்து அட்வான்ஸ்டு பயோஃபியூவல்ஸ்னு இதை பேர் வைப்பாங்க. தேர்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூவல் வந்து ஆல்காலிருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயோஃபியூவல் எடுக்கிறது தான் தேர்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூவல். இதுக்கடுத்து நேஷ்னல் பயோஃபியூல் பாலிசி. எஸ், நேஷனல் பயோஃபியூல் பாலிசி 2018 உங்களுக்கு ஜூலை மந்தில் எடுத்திருப்போம். ஓகேங்களா? ஜூலை போன வருஷம் 2019 எடுத்திருப்போம். ஸோ ஆல்ரெடி அதை போய் படிங்க. அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோஃபியூல் தயாரிக்கிறதுக்கு நிறையா வந்து என்னென்னா நமக்கு இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுக்கறத பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் போய் படிச்சுக்கோங்க. நேஷனல் பயோஃபியூல் பாலிசி 2018. ஓகேங்களா? இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோஃபியூலை பொறுத்த வரைக்கும் பயோஃபியூல்னால் நாங்கள் இந்த விறகு கட்டெல்லாம் பயோஃபியூல் தான். ஆனால் என்னென்னா அதில் வந்து அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரும். இதே இது அதை நம்ம பயோ எத்தனாலாகவும் பயோ டீசலாகவும் மாற்றுறோம், பயோ கேஸாக மாற்றுறோம் அப்படின்னா அதுலேருந்து கம்மியாக தான் நமக்கு வந்து என்னென்னா கம்மியாக அல்லது உங்களுக்கு வித்தவுட் எனி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸும் இருக்காது. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த நேஷனல் பாலிசி ஆன் பயோஃபியூல்ஸ் 2018. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030க்குள்ளே எத்தனால் என்ன பண்ணணும் அப்படின்னா பெட்ரோல். ஓகேங்களா? பெட்ரோல் கூட கிட்டத்தட்ட 80% பெட்ரோல், 20% எத்தனால் சேர்க்கணும். டீசலில் பார்த்தீங்க அப்படின்னா 95% டீசல், 5% பயோ டீசலை சேர்க்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய டார்கெட். ஓகேங்களா? ஸோ இது என்னென்னு போயிட்டு அதில் போய் படிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். அதுக்கடுத்து இந்தியாஸ் ஃபஸ்ட்டு பிளாஸ்மா பேங்க். இந்த பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் அப்படின்றத நீங்கள் பெருசாக கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கோவிட் பீரியட். ஏன்னா நமக்கு இந்த பிளாஸ்மாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஏற்கனவே வந்து குணமடைஞ்சவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய ரத்தத்தில் இருக்க பிளாஸ்மாவை கொடுக்கும்போது அந்த பிளாஸ்மா நம்ம உடம்புக்குள்ளே டைரெக்டாக செலுத்தும் போது அந்த பிளாஸ்மாவில் ஏற்கனவே அந்த வியாதியை கொல்லக்கூடிய பிரதி, ஓகேங்களா, நகல் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஜெராக்ஸ் வந்து நாம் அந்த பிளாஸ்மாவில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த ஜெராக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த கோவிடை கண்டுபிடிச்ச உடனே இந்த
பிளாஸ்மாவில் இருக்கிற அந்த ஜெராக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரிஜினலாக உயிர் பெற்று என்ன பண்ண ஆரம்பிச்சிருன்னா அந்த கோவிடை கொல்ல ஆரம்பிச்சிடும். இதுதான் பிளாஸ்மா தெரப்பி. அப்போ இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிளாஸ்மானா என்ன, இந்த ரத்தத்தில் இருக்க பிளாஸ்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை பற்றி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. பிளாஸ்மா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கிற லிக்யூடுங்க. நம்ம பிளட்டில் எல்லோ கலரில் இருக்கிற லிக்யூடு. தயவுசெய்து என்ன பிளாஸ்மா இன் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் இமேஜில் போய் பாருங்கள், எல்லோ கலரில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்யூடு போர்ஷன் ஆஃப் பிளட்டோட லிக்யூடு போர்ஷன் அப்படின்றது இந்த பிளாஸ்மா தாங்க. கிட்டத்தட்ட 55% நம்ம பிளட்டில் பிளாஸ்மா தான் இருக்குது. ஓகேங்களா. 45% ரெட் பிளட் செல் இருக்குது. அப்புறம் என்ன ஒயிட் பிளட் செல்லும் பிளேட்லெட்டும் எங்கே இருக்குது அப்படின்னா அது வந்து என்னென்னா நமக்கு இந்த பிளாஸ்மாவோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி கிடைக்கும். ஓகேங்களா. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மாவில் 92% வாட்டர் தான் இருக்கும். அண்ட் 7% வைட்டல் ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாமே வந்து என்னென்னா இதில் இருக்கும். ஓகேங்களா. இதை தவிர என்னென்னா இதோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும், வால்யூமை மெயின்டைன் பண்ணும். அதேமாதிரி ப்ரோட்டீன்ஸ். ஓகேங்களா. இந்த பிளட் கிளாட் ஆகிறது, அதாவது இந்த பிளட் கிளாட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தங்க, நம்ம இப்போ கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஒரு காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பிளேட்லெட்ஸ் வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய ரத்தத்தை வந்து உரைய வைக்கும். பார்த்தீங்களா. அந்த வேலையெல்லாம் இவங்களை தான் பார்த்துப்பாங்க. அதேமாதிரி எலக்ட்ரோலைட்ஸை கேரி பண்ணுறது, சோடியம் பொட்டாசியம் டு நம்ம மசில்ஸுக்கு வந்து இது பண்ணுறது. அதேமாதிரி வந்தோம்னா நம்மளுடைய பிஹெச் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது. இது எல்லாமே இது தான் பண்ணும். ஸோ பிளாஸ்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக முக்கியம். நெக்ஸ்ட்டு ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இந்த ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை பற்றி நம்ம ஆல்ரெடி ஸ்கூல்ஸில் படிச்சிருப்போம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு ப்ராடக்ட், அதாவது ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. இல்லாட்டி சரி இது வந்து ஒரு ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த ப்ராடக்ட்டில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் லைட் வந்து படுது. ஓகேங்களா. லேசர் லைட் அப்படின்றது ஒரு சிங்கிள் பீம் லைட். ஓகேங்களா. இந்த சிங்கிள் பீம் லைட் என்ன பண்ணுது அப்படின்னா இதில் பட்டு என்ன ஆகுது அப்படின்னா இப்படி எதிரொலிக்குது. ஓகேங்களா. ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேங்களா. இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிறதுல இதில் வர்ற எல்லாமே, அதாவது இதில் வர்ற எல்லாமே என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வர்ற எல்லாமே சேம் வேவ் லென்த்தில் தான் வரும் அப்படின்னு வந்து ஒருத்தர் சொல்லுவார். அவர் தான் ரேலே அப்படின்றவர். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்குங்க, இப்போ ஒரு ஃபோன். ஓகேங்களா. ஒரு ஃபோனு, இந்த ஃபோனில் இருக்கிற பார்ட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காண்டி என்ன பண்ணுறோம், ஒரு லேசர் பீம் லைட்டை இங்கே அனுப்புகிறோம். இந்த லேசர் பீம் லைட் இந்த லேசர் இதில் பட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வேவ் லென்த்தை வெளியே அனுப்புது. இந்த வேவ் லென்த் எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் வேவ் லென்த்தில் தான் இருக்கும். அதனால வந்து இந்த ஃபோனோட இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னவர் ரேலே. பட்டு அதுலேருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ராமன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லா லைட்டும் சேம் வேவ் லென்த்தில் வராது, சில இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு வேவ் லென்த்தில் வரும். இந்த வேறு வேவ் லென்த்தை வச்சுட்டு பர்டிகுலராக இந்த இடத்துல என்ன இருந்துச்சு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னவர் தாங்க ராமன். ஓகேங்களா. அதுதான் ஸ்கேட்டரிங் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. டிபெண்ட்ஸ் ஆன் த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பர்டிகுலர் அந்த இது. இங்கே கிடைக்கிற இந்த ஸ்பெக்ட்ரம் தான் ராமன் ஸ்கேட்டர் ஸ்பெக்ட்ரம். இங்கே கிடைக்கிறது ரேலே. ஓகேங்களா. ரேலே அப்படின்றது சேம் வேவ் லென்த்தை பற்றி பேசுவார். ராமன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தை பற்றி பேசுகிறவர். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சால் போதும். நீங்கள் படம் கொடுத்துருப்பாங்க, ஒரு லேசர் கார் உள்ளே வருது. இதில் வந்து சேம் வேவ் லென்த்தில் இருக்கிறது வந்து என்ன ரேலே, டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில் இருக்கிறது ரெண்டுமே வந்து என்னென்னா ராமனோடது. இதில் ஆன்டி ஸ்டோக்கு பற்றி பேசியிருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக தேவையில்லை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் பயோ ஃபார்மா மிஷன். ஓகேங்களா. பயோ ஃபார்மா மிஷன், பயோன்னு இருக்குது, ஃபார்மான்னு இருக்குது. பயோனா உயிரி பொருட்கள் அப்படின்னு அர்த்தம், ஃபார்மாங்கிறது நம்மளுடைய மெடிக்கல் இதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இண்டஸ்ட்ரி அகாடமியாக கொலாபரேட். இண்டஸ்ட்ரினா ஒரு கம்பெனி, அகாடமியானா யூனிவர்சிட்டி, இவங்க ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னா பயோ ஃபார்மாசூட்டிக்கல் டெவலப்மெண்ட்டுக்காண்டி. ஓகேங்களா. மெடிக்கல், அதாவது மாத்திரையை வந்து தயாரிக்கிறது அந்த மாதிரி. இது வந்து 2017 லான்ச் பண்ணியிருப்பாங்க. 1500 கோடியில் வந்து இதை பண்ணியிருப்பாங்க. 50% வந்து நமக்கு ஃபண்ட் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்கோட லோன்ல இருந்து நமக்கு கிடைக்குது. இந்தியாவில் இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ரிசர்ச் அசிஸ்டன்ஸ் கவுன்சில். ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கில் இவங்க வருவாங்க. ஸோ இவங்க தான் வந்து இதை பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஆல்ரெடி வந்து இது கீழே ஒரு ப்ரோக்ராமும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன இனோவேட் இன் இந்தியா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இதுக்கு முன்னாடியே லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்சினில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, பயோசிமிலரில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பயோசிமிலர்னா ஆல்ரெடி என்னென்னு பார்த்தாச்சு, இல்லாட்டி நீங்கள் ஆன்லைனில் போய் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மெடிக்கல் டிவைசஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதை தவிர ஏற்கனவே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி அப்கிரேட் பண்ணுறது. ஓகேங்களா. அதேமாதிரி ஹியூமன் கேபிட்டல் ரிலேட்டட் டு திஸ் பர்டிகுலர் மெடிக்கல் ஃபீல்டில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. ஓகேங்களா. அண்ட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃபீஸஸ். ஓகேங்களா. டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இது எல்லாமே இந்த நேஷனல் பயோ ஃபார்மா மிஷனில் உங்களுக்கு வரக்கூடியது. ஓகேங்களா.
நெக்ஸ்ட் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தயாரிக்கிற COVID-19 வேக்சின் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு கக்ராபார் அட்டாமிக் பிளான்ட் அச்சீவ்ஸ் கிரிட்டிகாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கக்ராபார் அட்டாமிக் பிளான்ட் அப்படின்றது குஜராத்தில் இருக்குங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த அட்டாமிக் பிளான்ட்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அட்டாமிக்னா நியூக்ளியர் ரியாக்டரை பொறுத்தது. ஓகேங்களா, ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா கிரிட்டிகாலிட்டி அச்சீவ் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதனுடைய மேக்ஸிமம் லிமிட்டை அட்டைன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தாங்க இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேங்களா, கக்ராபார் அட்டாமிக் பிளான்ட் எங்கே இருக்குது அப்படின்றது தெரியணும். குஜராத்தில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ கிரிட்டிகாலிட்டி அடைஞ்சிருச்சு அப்படின்னா எஸ் இட் இஸ் அச்சீவ்ட் இட்ஸ் ஃபுல் ஸ்ட்ரென்த் அப்படின்றது தான் மீனிங். ஓகேங்களா, சரி இப்போ நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 3 தாங்க முக்கியமானது. அதாவது நம்ம கண்ட்ரியில் இந்த நியூக்ளியர் மூலமாக எனர்ஜி தயாரிக்கிற ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, அது 3 ஸ்டேஜாக இருக்குதுங்க. ஏன்னா இப்போ நம்ம கண்ட்ரியில் அதிகமாக கிடைக்கிற அந்த நியூக்ளியர் எரிபொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோரியம். ஓகேங்களா, நம்ம கண்ட்ரியில் அதிகமாக கிடைக்கிற நியூக்ளியர் எரிபொருள் தோரியம். அப்போது இந்த தோரியத்தை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த தோரியத்து மூலமாக நியூக்ளியர் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணோம். நியூக்ளியர் எனர்ஜியை வச்சு நம்ம கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோன்னு வைங்களேன். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். பட் இந்த தோரியத்தை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணுறது நமக்கு கஷ்டம். நம்மக்கிட்ட அந்த மாதிரியான டெக்னாலஜி இல்லை. அதை டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுக்காண்டி தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் இதில் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம கண்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர் தான் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டரும் வந்து ஒன்று பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, பட் இன்ன வரைக்கும் இந்த அட்வான்ஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் பண்ணல. இந்த அட்வான்ஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டரில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோரியத்தை வந்து என்ன யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எஃபெக்டிவாக அந்த தோரியத்தை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் நம்மகிட்ட இருக்கிற தோரியத்தை. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம். ஓகேங்களா, யுரேனியத்தை இந்த ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டரில் கொடுப்பாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இதை ஹீட் பண்ணி நமக்கு அதிலேருந்து உங்களுக்கு நீராவி போய் ஒரு ஃபேனை சுற்றி நமக்கு வந்து கரண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா பை ப்ராடக்டாக புளூட்டோனியம் கிடைக்கும். இந்த புளூட்டோனியம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் ப்ரீடர். ஓகேங்களா, அந்த இதில் வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி என்னென்னா அதிலிருந்து உங்களுக்கு யுரேனியம் வந்து வெளியில் வரும். ஸோ இந்த புளூட்டோனியம் மட்டும் யூஸ் பண்ணோம்னா கிடையாது, யுரேனியம் சேர்ந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, யூஸ் பண்ணி வித்து வந்துன்னா லேசான தோரியம். இந்த தோரியம் வந்து நம்மகிட்ட வந்து இது கிடையாது. ஓகேங்களா, நம்ம யூஸ் பண்ணுற அந்த எஃபெக்டிவ் தோரியம் கிடையாது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 தான் முக்கியமான பொருள். இது வந்து அந்த முக்கியமான பொருள் கிடையாது. ஓகேங்களா, இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுரேனியம் 233 வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளான்ட்லேருந்து வெளியில் வரும். இந்த யுரேனியம் 33 கூட நம்மளுடைய தோரியத்தையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொண்டு வர முடியும். ஸோ அதுதான் இந்த தோரியம் யூட்டிலைசேஷன் ஃபார் சஸ்டைனபிள் பவர் ப்ரோக்ராம். ஓகேங்களா, இதுதான் ஸ்டேஜ் 3. இது நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதான் நம்மளுடைய முக்கியமான எய்மே. ஓகேங்களா, இதெல்லாம் பழைய கரண்ட் அஃபேர்ஸு. நெக்ஸ்ட்டு நாசாவுடைய லூனார் ரெகக்னைசன்ஸ் ஆர்பிட்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட் இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால் நான் இதை ஸ்கிப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் லித்தியம் இன் ஸ்டார்ஸ். இது ரொம்ப முக்கியம் இல்லைங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதாவது ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ஸ்னால் என்ன, பிளானட்னா என்ன, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸ்டார்ஸ் அப்படின்றது இப்போ நம்ம சன்னு அப்படின்றது ஸ்டாரு, இதே இது பூமி அப்படின்றது பிளானட். ஓகேங்களா, அப்போது ஸ்டார்ஸ்லேருந்து தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா பிளானட்டுக்கு இந்த ஒளிக்கதிர்கள்லாம் போகுது. அப்போது ஸ்டார்ஸ் உருவாகும் போது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம்லாம் அதில் இருக்கலாம் அழிஞ்சு போயிடும். பட் பிளானட்டில் வந்து லித்தியம் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் நார்மலாக 2 பேர்த்துக்கு இருக்கிறது. பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஸ்டார்ஸில் உங்களுக்கு லித்தியம் வந்து அதிகமாக இருக்குது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஓகேங்களா, ஸோ இதை தான் வந்து என்ன இதில் சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர என்னென்னா இந்த லித்தியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, லித்தியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். லித்தியம் அப்படின்றது ஹைலி ரியாக்டிவ் அண்ட் லைட்டஸ்ட் ஆஃப் ஆல் மெட்டல்ஸ். இது வந்து ஒரு அல்கலி மெட்டலுங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு அல்கலி மெட்டல். அல்கலி மெட்டல்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீரியாடிக் டேபிள் வந்து நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். அந்த பீரியாடிக் டேபிளில் ஹைட்ரஜன் இந்த பக்கம் இருக்கும், ஹீலியம் இந்த கடைசி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லித்தியம் தான் இருக்கும். இந்த லித்தியம்க்கு அடுத்து கீழே நிறைய ப்ராடக்ட் இருக்கும். இதெல்லாம் ஆல்கலி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்கலி ப்ராடக்ட்ஸ் இன் அந்த டேபிள் பீரியாடிக் டேபிளில் போய் பாருங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு தெரியும். இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நியோவைஸ் ஏ காமெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நியோவைஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாசாவுடைய இந்த காமெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வகையான ஒரு இதுங்க. ஓகேங்களா, ஒரு டெலஸ்கோப் மாதிரி. ஆனால் அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கு. ஓகேங்களா, அது வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அந்த காமெட்டுக்கு பேர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியோவைஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். சரி, காமெட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். காமெட் அப்படின்றது நமக்கு நம்மளுடைய பால்வெளி அண்டத்தில் சுற்றுற ஐஸ் அண்ட் ராக். ஓகேங்களா, ஐஸ் அண்ட் ராக் கலந்த ஒரு கலவை தான் காமெட் அப்படின்னு சொல்லுவோம். இதை தவிர
இன்னும் நிறையா ப்ராடக்ட்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டிராய்டுன்னு ஒன்று இருக்குது, மீட்டிராய்டுன்னு ஒன்று இருக்குது, மீட்டியார்னு ஒன்று இருக்குது, அதுக்கடுத்து மீட்டியோ ரைட்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஆஸ்டிராய்டு அப்படின்றது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜூபிட்டருக்கும் மார்ஸுக்கும் இடையில ஒரு பெல்ட் போயிட்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது பாறைகளால் ஆனது. ஓகேங்களா, மீட்டிராய்டு அப்படின்றது என்னென்னா உங்களுக்கு ஆஸ்ட்ராய்டை விட ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகேங்களா, அந்த மீட்டிராய்டு தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்குள்ளெல்லாம் உள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ நம்ம பூமிக்குள்ளே உள்ளே என்ட்ரு ஆகும்போது என்ன, இந்த ஆஸ்ட்ரேலியாலாம் மேக்ஸிமம் நம்ம பூமிக்குள்ளே என்ட்ரு ஆகாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு சுற்றுவாட்ட பாறை இது இருக்கும். பட் என்னென்னா அந்த மீட்டரைட் அப்படிலாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பூமிக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ பூமிக்குள்ளே வளிமண்டலத்தை தாண்டும் போது நல்லா எரிகிறதுக்கு பேர் மீட்டியார். அந்த எரிஞ்சது நம்ம பூமியை போய் தாக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் மீட்டியோ ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு UAE ஃபர்ஸ்ட் மிஷன் டு மார்ஸ். அதாவது மார்ஸுக்கு UAE என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மிஷன் அனுப்புகிறாங்க. எங்கே இருந்துன்னா ஜப்பான் மூலமாக அனுப்புகிறாங்க. அந்த மிஷனுக்கு பேர் HOPE, HOPE. ஓகேங்களா, அதுக்கடுத்து சோலார் ஆர்பிட்டர், இது தேவையில்லை. ஓகேங்களா, இதுக்கடுத்து இந்த சோலாரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சோலாரில் அவுட்டர் மோஸ்ட் இது என்னென்னா கொரோனா. ஓகேங்களா, அவுட்டர் மோஸ்ட் இது கொரோனா. அதுக்கடுத்து என்ன வர்றது என்ன குரோமோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கடுத்து உள்ளே இருக்கிறது ஃபோட்டோஸ்பியர். ஓகேங்களா, அதுக்கடுத்து உள்ளே இருக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கோர். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணும். என்னென்னா உங்களுக்கு சன்னோட பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தியான்வென் அப்படின்றது மார்ஸுக்கு சைனா அனுப்புன மிஷனுங்க. ஓகேங்களா, அதுதான் சைனாவோட ஃபஸ்ட்டு மார்ஸ் ப்ரோப் அப்படின்றது தியான்வென் தான். ஓகே, இந்த மார்ஸ் மிஷனை பற்றி நிறையா கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, வாட் இஸ் கம்பல்சரி லைசன்சிங் அடுத்தது பார்க்கலாம். கம்பல்சரி லைசன்சிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பேட்டன்ட் வாங்கியிருப்பார். அந்த பேட்டன்ட் வாங்கின பொருள் ஏதோ ஒரு புது பொருளை தயாரிச்சிருக்காருங்க, ஒரு புது மாத்திரையை தயாரிச்சிருக்காருன்னு வைங்களேன். அந்த மாத்திரைக்கு வந்துன்னா ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம இந்தியாவில். ஏன்னா அந்த பேட்டன்ட்டுக்கும் சேர்த்து நம்ம காசு கொடுக்க வேண்டியிருக்கும், அதனால் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளை மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கம்பல்சரி லைசன்சிங் அப்படின்பாங்க. அதாவது என்னென்னா ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கண்ட்ரியோட சூழ்நிலையை நம்ம கவர்மெண்ட்டை சொல்லி நான் இதை வந்து கம்பல்சரி லைசன்சிங் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மாத்திரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டன்ட்டில் இருக்கிற மாத்திரையை சுக்கு நூறாக உடச்சி ஓகேங்களா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி இந்த மாத்திரையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ஒரு இதில் தயாரிப்பாங்க. ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் கம்பல்சரி லைசன்சிங் கொடுக்குறது. ஸோ இந்த மாத்திரை கிட்டத்தட்ட 500 ரூபா ரேட் இருந்தால் இந்த மாத்திரை ரேட் வந்து 5 ரூபா அப்படின்னு தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ எப்போவுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பேட்டன் ரைட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுலேருந்து கரெக்டாக 3 வருஷத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கம்பல்சரி லைசன்சிங் அப்படின்றது த்ரூ இந்தியன் பேட்டன்ட் ஆக்ட் 1970 மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் நம்ம கொடுக்கலாம். அதர்வைஸ் இந்த WTOவில் இருக்கிற ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கீழையும் நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ கம்பல்சரி லைசன்சிங் வந்து சரி ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் கேட்டு தான் கொடுக்கணுமா, கவர்மெண்ட்டே நினச்சா கொடுக்க முடியாதானா? எஸ் கொடுக்கலாம். சுமோட்டோலையும் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலர் ஆஃப் பேட்டன்ட் அவர் கொடுக்க முடியும். ஓகேங்களா, சரி இந்தியாவில் ஃபஸ்ட்டு 2012 ஓகேங்களா 2012 தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்பல்சரி லைசன்சிங் கேன்சர் ஏஜென்ட். ஓகேங்களா, கேன்சர் ஏஜென்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தயாரிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கம்பல்சரி லைசன்சிங்னாலே ஏதாவது ஒரு மெடிக்கல் ப்ராடக்ட்டை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதை வந்து என்னென்னா நம்மளுடைய கம்மியான ரேட்டுக்கு வந்து என்னென்னா கொண்டு வர்றது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஹியூமன் growth ஹார்மோன் அப்படின்னா இப்போ இந்த ஜிம் போகிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மசில்ஸோட கெய்னிங் இதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க நிறையா ப்ரோட்டீன் பவுடர் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஓகேங்களா, அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மசில்ஸை போய்ட்டு ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய வெயிட்ஸ் போட்டு உடம்பை ஏற்றுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விளையாட்டுத்துறையிலையும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. அந்த விளையாட்டுத்துறையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை உட்கொள்ளும் போது அவங்களுடைய மசிலோட ஸ்ட்ரென்த் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது, மசிலோட மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதேமாதிரி ஏதாவது டிஷ்யூ வந்து அழிஞ்சு போனாலும் அது ரிப்பேரிங் எஃபெக்ட்டும் நல்லா நடக்குது. ஸோ இதனால் அவங்க இந்த ஓட்டப்பந்தயம் இதிலலாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா வேகமாக ஓட முடியும். அப்போ இட் இஸ் லைக் டோப். ஓகேங்களா, இட் இஸ் லைக் அ டோப். ஓகேங்களா, ஸோ இதுக்கும் வந்து என்னென்னா தடை இருக்கிறது. ஓகேங்களா, இப்போ இது நார்மலாக வந்து நம்மளுடைய பாடியில் சுரக்குமானா எஸ் சுரக்கும், அது பிட்யூட்ரி கிளாண்டில் சுரக்கும். ஓகேங்களா, பிரெயினில் இருக்கிற பிட்யூட்ரி கிளாண்டில் இது நார்மலாகவே நமக்கு சுரக்கக்கூடியது தான். பட் என்னென்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அதிகமாக வந்து நம்மளுடைய மசிலுக்கு வந்து கெயின் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி இதை யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டுங்க இன்டர்நேஷ்னல் தெர்மோ நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டர் ரொம்ப 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 முக்கியங்க. இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நமக்கு நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது. நம்ம நியூக்ளியர் மூலமாக அணுமின் நிலையம் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் கரண்ட் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த நியூக்ளியர் ரியாக்டர்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யுரேனியம். ஓகேங்களா, இந்த யுரேனியம் 233 என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் போய் மோதும். அங்கே மோதும் போது என்ன ஆகுனா 2 நியூட்ரான் பிரியும், 3 நியூட்ரானாக பிரியும். இது வந்து இன்னொரு இதில் போய் மோதும், அங்கே வந்து இன்னொரு 3 நியூட்ரானாக பிரியும். அது போயிட்டு ஒரு 3 இதில் மோதும். இப்படி வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அணு மேலே இன்னொரு அணு பட்டு, ஓகேங்களா, ஒரு கதிர் மேலே ஒரு அணு மேலே இன்னொரு அணு பட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிவினை நடக்கும். அதாவது நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேங்களா, நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேங்களா. சரி, இது வந்து நார்மலாக நடக்கக்கூடியது. இன்னொன்று நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்றது எங்கே நடக்கும் அப்படின்னா, இந்த சூரியனில் மிகப்பெரிய லெவலில் நமக்கு வந்து இது வருது பார்த்தீங்களா, சன்னோடலேருந்து எனர்ஜி. அந்த எனர்ஜி வந்து என்னென்னா நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். அதாவது என்ன, 2 அணுக்கதிர்கள் சேர்ந்து வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலை வெளிப்படுத்துறது அப்படின்றது தான் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். இந்த இதில் வந்து என்னென்னா நம்ம பண்ணணும் அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் நமக்கு டெம்பரேச்சர் கொடுக்கணும். ஓகேங்களா. மிகப்பெரிய லெவலில் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்லாம் கொடுத்தா தான் நம்ம என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து நடக்கும். பட் we can get a more எனர்ஜி. நம்ம சன்லேருந்து எவ்வளோ எனர்ஜி கிடைக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த எனர்ஜி வந்து பூமியில் கிரியேட் பண்ண முடியணும் அப்படின்றதுக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு 7 கண்ட்ரி சேர்ந்து, ஓகேங்களா, ஒரு 7 மெம்பர் கண்ட்ரி, இந்த மெம்பர் கண்ட்ரிலாம் அங்கே இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் கொண்டு வர போகிறாங்க. இட்ஸ் அ மெகா ப்ராஜெக்ட். எங்கே கொண்டு வராங்க அப்படின்னா சதர்ன் ஃப்ரான்ஸில் இதை பில்டப் பண்ண போகிறாங்க. அதுக்கு பேர் டோகாமாக் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் அப்படின்றது தான். ஓகேங்களா. ஸோ த்ரூ ஃபியூஷன் எனர்ஜி மூலமாக தே ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ் அ கரண்ட். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் தே ஆர் கோயிங் டு யூஸ் டியூட்ரியம் டிரிட்டியம் பிளாஸ்மாவை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சன்ஸ் அண்ட் ஸ்டார்ஸில் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து நடக்கக்கூடியது. பட் அதை வந்து என்ன இப்போ பூமியிலே வந்து நடத்த போகிறாங்க. க்ளீன் எனர்ஜி கேன் சப்போர்ட் இந்தியாஸோட எக்கனாமிக் ரெக்கவரி. நெக்ஸ்ட் நமாமி கங்கா ப்ரோக்ராம். இதையும் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, வேணும்னா நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் கமிட்மெண்ட் அண்டர் யுனைடெட் நேஷன் யுஎன்எஃப்சி யுனைடெட் நேஷன் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் சாரிங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. இந்த இதில் வந்து என்ன பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் 2015. ஓகேங்களா. பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் 2015 COP21 நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இது கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 பில்லியன் வந்து 2020 அந்த அடுத்த 5 வருஷத்துக்கு என்னென்னா அந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றது, ஒவ்வொரு வருஷமும் 100 பில்லியன் கொடுக்கணும் அப்படின்றதும். இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னா அவங்களுடைய எமிஷன் நார்ம்ஸை வந்து மாற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது. அண்ட் 2050 கிளைமேட் நியூட்ராலிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வெளிவிடுற அந்த இதுவும், ஓகேங்களா, வெளிவிடுற கார்பன் டை ஆக்சைடோட அளவும் அந்த அப்சர்வ் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடோட அளவும் ஈக்குவல் ஆகிடணும். தட் இஸ் கால்டு கிளைமேட் நியூட்ராலிட்டி. ஸோ அதையும் நம்ம அச்சீவ் பண்ணணும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய இதை வந்து 2 டிகிரி செல்சியஸுக்கு கீழே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த பாரிஸ் கிளைமேட் சேஞ்சு. ஸோ அதில் அந்த 100 பில்லியன் டாலரை பற்றி இதில் பேசியிருக்காங்க. ஓகேங்களா. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்தியாஸ் டைகர் சென்சஸ் செட்ஸ் எ நியூ கின்னஸ் ரெக்கார்டு. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இதை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது மத்திய பிரதேஷில் இருக்க பெஞ்ச் நேஷனல் பார்க்கில் தான், பெஞ்ச் டைகர் ரிசர்வில் தான் அதிகமாக டைகர் வந்து நமக்கு இருக்குது, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டைகர். இதுக்கடுத்து கர்நாடகாவில், அதுக்கடுத்து உத்தரகாண்டில் இருக்குது. ஓகேங்களா. இதை தவிர சத்தியமங்கலம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சத்தியமங்கலத்தில் மேக்ஸிமம் இம்ப்ரூவ்மெண்ட் சின்ஸ் 2014 இருக்குது. சத்தீஸ்கர் மிசோரமில் டைகரோட நம்பர் டிக்ளைன் ஆகிருக்கு. ஒடிசாவில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைகர் ரிலேட்டடாக நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது என்னென்னா வேர்ல்டுலேயே 13 கண்ட்ரீஸில் மட்டும்தான் டைகர் இருக்குது. ஸோ இவங்க 13 கண்ட்ரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பீட்ஸ்பர்க் சம்மிட், ஓகேங்களா, டைகர் சம்மிட் இன் 2010, ஓகேங்களா, அங்கே ஒரு சம்மிட் நடந்திருக்கும். அந்த சம்மிட்டில் முக்கியமான ஒரு ஸ்லோகன் கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன TX2, அதாவது என்ன டைகருடைய பாப்புலேஷனை வந்து என்ன டபுள் மடங்கு ஆக்கணும் அப்படின்றது தான். ஓகேங்களா. ஸோ அந்த இது நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதை யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டின்னு ஒரு அத்தாரிட்டி இருக்குது. ஸோ இவங்க மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவையும் டைகருடைய பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அளப்பாங்க. ஓகேங்களா. த்ரூ த ஹெல்ப் ஆஃப் வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து என்னென்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை தவிர குளோபல் டைகர் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து வேர்ல்டு பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகரை காப்பாற்றுறதுக்காண்டி அந்த இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இதை தவிர என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் நேஷனல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சாங்சுரி, பயோஸ்பியர் ரிசர்வ் இந்த 3க்குமான டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதில் தயவு செய்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது ஆல்ரெடி நம்ம என்விரான்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும் இது கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அஸ்ஸாமுடைய திஹிங் பட்காய் வைல்ட் லைஃப் சாங்சுரியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேஷனல் பார்க் ஸ்டேட்டஸுக்கு கொண்டு வராங்க. நேஷனல் பார்க்குக்கும் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் சாங்சுரியில் நீங்கள் நிறையா விஷயங்கள் பண்ண முடியும், லைக் டூரிசம் இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும். ஓகேங்களா. நிறையா பீப்புளுக்கு வந்து அனுமதிலாம் இருக்கும். பட் என்னென்னா உங்களுக்கு நேஷனல் பார்க்கில் அதுக்கான அனுமதிலாம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதாவது ஹையஸ்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம் அதை பற்றி. ஸோ அதுதான் திஹாங் பட்கை எலிஃபெண்ட் ரிசர்வை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ
நேஷ்னல் பார்க்காக மாற்றுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது தவிர இந்தியாவில் ஃபஸ்ட்டு நேஷ்னல் பார்க் அப்படின்னா ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் உத்தரகாண்டில் 1936 வந்திருக்கும். அப்போ அதுக்கு பேர் என்ன, ஹெய்லி நேஷ்னல் பார்க்கு. இப்போ அதுக்கு பேர் ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க். நெக்ஸ்ட் UN ஹை லெவல் பொலிட்டிக்கல் ஃபோரம் தேவையில்லை. நெக்ஸ்ட் டால்பின் நம்பர் டிப்ஸ் இன் சம்பல் ரிவர், இதை பற்றி ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஸோ இந்த டால்ஃபினை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட கங்கா ரிவரில் உங்களுக்கு இந்த டால்ஃபின் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சம்பல் ரிவர் சாங்சுரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்சுரியும் இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் 3 ஸ்டேட்டில் இந்த இது வந்து பாஸ் ஆகும். மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், இதிலெல்லாம் சம்பல் ரிவர் ஓடுது. ஸோ இந்த சம்பல் ரிவரில் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கேஞ்சட்டிக் டால்ஃபின் அப்படின்றது இருக்குது. இதில் பெண்களுடைய ஹைட்டு தான் வந்து அதிகம். அதே மாதிரி பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 வருஷத்துக்குள்ளே தான் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து கண்ணு தெரியாது. இதோட உணவுகளை அது எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு த்ரூ வந்து என்னென்னா அல்ட்ராசானிக் வேவ்ஸ் மூலமாக தான் அது உணவை கண்டுபிடிக்கும். நம்ம இந்தியாவில் இது வந்து IUCN ரெட் லிஸ்ட்டில் என்டேஞ்சரில் இருக்குது. அண்டு 1972 இதில் ஷெட்யூல் 1லையும் இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து என்ன, இல்லீகல் சாண்ட் மைனிங் இதெல்லாம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக தேவை. இதுக்கு இன்னொரு பேர் சுசு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாகிரதி ஈகோ சென்சிட்டிவ் ஜோனு. பாகிரதி அப்படின்றது உங்களுக்கு ரிவருங்க, உத்தரகாண்டில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு ரிவர். இந்த பாகிரதி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலக்நந்தா ரிவர் கூட ஜாயிண்ட் ஆகி தேவ் பிரயாக்கில் ஜாயிண்ட் ஆகி உங்களுக்கு கங்கா ரிவர் கிரியேட் ஆகும் அப்படின்றதெல்லாம் நார்மலாக தெரிஞ்ச விஷயம். இதில் வாட் இஸ் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னா என்ன அர்த்தம், அது எங்கே மென்ஷன் ஆகிருக்குது அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில் ஈகோ சென்சிட்டிவ் ஜோனுக்கு ஏதாவது டெஃபினிஷன் இருக்கா அப்படின்னா, ஆஸ் பர் என்வரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் கீழே என்ன பண்ணுவாங்கன்னா, ஈகோ சென்சிட்டிவ் ஜோனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க டெசிக்னேட் பண்ணுவாங்க. பட் அதுக்குன்னு ஒரு டெஃபினிஷன் உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈகோ சென்சிட்டிவ் ஜோனுக்கு ஒரு டெஃபினிஷன் நம்ம கண்ட்ரியில் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரைஸ் இனிஷியேட்டிவ் ரெட்ரோஃபிட் ஆஃப் ஏர் கண்டிஷனிங் டு இம்ப்ரூவ் இண்டோர் ஏர் குவாலிட்டி ஃபார் சேஃப்டி அண்ட் எஃபிஷியன்சி. அதாவது இண்டோரில் உங்களுக்கு ஏர் குவாலிட்டி எவ்வளோ இருக்கணும். ஓகேங்களா? அதன் மூலமாக சேஃப்டி அண்ட் எஃபிஷியன்சியை வந்து மெஷர் பண்ணுறது. ஓகேங்களா? அதுதான் ரைஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீஸ் லிமிடெட் அண்ட் யுனைடெட் நேஷனுடைய US ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? அவங்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மைத்ரி ப்ரோக்ராமுக்கு கீழே இந்த ப்ரோக்ராமை பண்ணுறாங்க. ஓகேங்களா? மைத்ரி ப்ரோக்ராம் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி வந்து என்ன, எனர்ஜி எஃபிஷியன்சிக்காண்டி மினிஸ்ட்ரி ஆஃப் பவரும் USAIDயும் சேர்ந்து பண்ணுற ஒரு இதுதாங்க. எனர்ஜி எஃபிஷியன்சிக்காண்டி மைத்ரி ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அதில் இந்த ரைஸ் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா? அந்த ரைஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்றது நம்மளுடைய ஏர் குவாலிட்டிக்கு ரிலேட்டடாக வர்றது தான் இந்த ரைஸ் இது. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இன்டோர் ஏர் குவாலிட்டியை பெட்டராக வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து என்னென்னா இந்த ரைஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோனார் லேக்கை பற்றி கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. லோனார் லேக் அப்படின்றது மகாராஷ்டிராவில் இருக்குது. இது வந்து பிங்க் கலரில் மாறிடுச்சு அப்படின்றது தான் இது போன மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் இதை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு குளோபல் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட். ஓகேங்களா? இதை யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இவங்க தான் வெளியிடுறாங்க. இதை பற்றியும் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே பார்த்தாச்சு. ஓகேங்களா? போன மந்த்துக்கு முந்தின மந்த் பழைய மந்த் இதிலே பார்த்தாச்சு. ஓகேங்களா? இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, முக்கியமாக உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரலி ரீஜெனரேட்டிங் ஃபாரஸ்ட் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்குது. அல்லது அதுக்கு பதிலாக என்ன ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ப்ரைவேட்டாக வந்து என்ன கிரியேட் பண்ணுற அந்த இது ஃபாரஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்தியாவில் 0.38% ஆஃப் ஆனுவல் ஃபாரஸ்ட்டோட கெயின் நடக்குது அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் கவர்மெண்ட்டோடைய ஜாயின்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஒரு கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட் ஃபாரஸ்ட் ப்ரோக்ராம். ஸோ அதன் மூலமாக நமக்கு ஓரளவுக்கு பலன் கிடச்சிருக்கு அப்படின்றதையும் இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹை லெவல்ஸ் ஆஃப் அமோனியா இன் யமுனா வாட்டரில் அமோனியாவோட லெவல் அதிகமாக இருக்குன்றாங்க. அதாவது நம்ம வந்து அப் டு அக்செப்டபிள் லெவல் அப்படின்னா 0.5 ppm. இது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. பட் இது என்ன ஆகுது அப்படின்னா அதை விட அதிகமாக போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 ppmக்கு மேலே போகுது. இந்த 1 ppmக்கு மேலே போயிட்டாலே இது வந்து ஃபிஷ்ஷுக்கு டாக்ஸிக். அதேமாதிரி நமக்கும் வந்து நம்ம ஒன்றும் ப்ரொலாங்கடாக இதை எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கும் அது டாக்ஸிக் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அம்மோனியா அப்படின்றது இட்ஸ் அ நேச்சுரலி அக்கரிங் ஒரு இதுதாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இந்த நைட்ரஜன் சைக்கிளில் வந்து என்ன இந்த அம்மோனியாவை பற்றி படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? நைட்ரஜன் சைக்கிளில் ஓகேங்களா நைட்ரஜன் ஜியாலஜிக்கல் சைக்கிளில் இந்த அம்மோனியா பற்றி படிச்சிருப்பீங்க. இட்ஸ் அ கலர்லெஸ் கேஸு. ஓகேங்களா? இட்ஸ் அ இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் ஆஸ் வெல். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லைட்டர் தென் ஏர் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஓகே, க்ரீன் ஏஜி ப்ராஜெக்ட். ஏஜினா என்னென்னா அக்ரிகல்ச்சருங்க.
அக்ரிகல்ச்சரில் க்ரீன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அக்ரிகல்ச்சரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா அன்சஸ்டைனபிள் மெஷர்ஸ்லாம் எடுக்கிறோம். நிறையா வந்து என்ன ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணுறது, ஓகேங்களா, தண்ணியை வந்து நிறையா வேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் தடுக்கிறது அப்படின்றது தான் க்ரீன் ஏஜி ப்ராஜெக்ட். இந்தியாவில் கிட்டத்தட்ட ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஒடிஷா, உத்தரகாண்ட், மிசோரம் இந்த மாதிரியான 5 ஸ்டேட்டில் இந்த இதை பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு யார் ஃபண்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டி அவங்க தான் ஃபண்டு கொடுக்குறாங்க. இந்தியா லெவலில் நமக்கு இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேஷன் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அப்படின்ற மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே வர ஒரு ஆர்கனைசேஷன் தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சரி, இது யார் கூட சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் கூட சேர்ந்து இதை பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பயோடைவர்சிட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்சு, சஸ்டைனபிள் லேண்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சரில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் இதோட முக்கியமான இது. இந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைலட் ப்ராஜெக்ட் தான். ஸோ 2026 இந்தியா ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படின்றது தான் இதோட முக்கியமான இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எய்ம்ஸ் டு கவர் 35 வில்லேஜஸ் அண்ட் இன்க்ளூட் 2 ப்ரொடெக்டட் ஏரியா. எந்தெந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பா டைகர் ரிசர்வ், அதுக்கடுத்து தோரட்லாங் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இந்த ரெண்டுலேயும் வந்து என்னென்னா உங்களுக்கு முக்கியமாக இப்போதைக்கு பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஏன்னா இது வில்லேஜஸ் சைடில் தான் பண்ணுவாங்க, ஏன்னா இது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான விஷயம். ஓகேங்களா, ஸோ குளோபல் என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1.8 மில்லியன் ஹெக்டார்ஸ். ஓகேங்களா, ஆஃப் லேண்ட் இன் 5 லேண்ட்ஸ்கேப் வித் மிக்ஸ்டு லேண்ட் யூஸ் சிஸ்டம். இதில் முக்கியமாக தெரிவிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹவ் டு அச்சீவ். ஓகேங்களா, அது எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஸ்டைனபிள் லெவல் ஆஃப் யூஸிங் அக்ரிகல்ச்சர், அதாவது க்ரீன் மன்யூரை யூஸ் பண்ணுறது, ஓகேங்களா, ஃபெர்டிலைசரை கம்மி பண்ணுறது, தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ தட் இஸ் கால்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா, CO2 வந்து ஏன்னா இப்போ நீங்கள் அதிகமாக வந்து அக்ரிகல்ச்சர் வளர்க்கும் போது உங்களுக்கு CO2வோட சீக்வஸ்டேஷனும் நடக்கும். சீக்வஸ்டேஷன் அப்படின்னா CO2வை கேப்சர் பண்ணுறதும் நடக்கும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே பேசுகிறாங்க இதில். நெக்ஸ்ட் டைகர் இதை பற்றி பேசுகிறாங்க, டைகர் டே பற்றி பேசுகிறாங்க, ஆல்ரெடி பார்த்தாச்சு டைகர் ரிலேட்டடாக. நெக்ஸ்ட்டு ஏரியல் ஷீல்டிங். ஏரியல் சீடிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில தாவரங்களை வளர்க்கணும் அப்படின்றது ஆசைப்பட்டாங்க அப்படின்னா, அந்த தாவரத்தோட விதையை வந்து ஒரு பால் மாதிரி செஞ்சு, ஓகேங்களா, வித் மிக்சர் ஆஃப் மன்யூர், உரங்கள் இதோட சேர்ந்து ஒரு பால் மாதிரி மிக்சர் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹெலிகாப்டரோ இல்லாட்டி பிளேன் மூலமாக கொண்டு போய்ட்டு அந்த காட்டுக்குள்ளே போட்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா, அது வளர ஆரம்பிச்சு. இதுதான் ஏரியல் சீட்லிங். நெக்ஸ்ட்டு ஸ்னேக் பைட் இன் இந்தியா. அசாமோட ஃப்ளட்டு இது ஆல்ரெடி பார்த்தாச்சு நம்ம நிறையா தடவை. ஓகே, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் இதுவும் பார்த்தாச்சு, FCRA. நெக்ஸ்ட்டு நான் பர்சனல் டேட்டா. ஓகேங்களா, பர்சனல் டேட்டானா என்னென்னா, இப்போ உங்கள் பேர், முகவரி, நீங்கள் எந்த செக்ஸு, ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே வந்து என்ன பர்சனல் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் நான் பர்சனல் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ Zomato-ல நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் பேர் கொடுக்குறீங்க, உங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுக்குறீங்க, உங்களுடைய ஜெண்டர் கொடுக்குறீங்க, இது எல்லாமே கொடுக்குறீங்க. ஸோ அப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களை ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, இதை வந்து அவர் ஆர்டர் பண்ணது ஒரு பெண், இந்த நேமில் இருக்கிறாங்க, ஓகேங்களா, அவங்க வந்து இந்த அட்ரஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பர்சனலாக எல்லாத்தையும் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும். இதில் முக்கியமாக உங்களுடைய நேமை அழிச்சிடுறாங்க. ஓகேங்களா, உங்கள் நேமை அழிச்சிடுறாங்க, நம்மளுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை அழிச்சிடுறாங்க. இதை அழிச்சு என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நம்மளோட பர்சனல் யார், இது ஆண் வந்து ஆர்டர் பண்ணாரா இல்லை பெண் ஆர்டர் பண்ணாங்களா அப்படின்னு தெரியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி நான் பர்சனல் டேட்டா ஓகேங்களா வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have to manage. ஓகேங்களா, ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதன் மூலமாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன இந்த ஃபுட் டெலிவரி, ஏன்னா இப்போ நிறைய பர்சனல் டேட்டாவை வந்து நிறைய பேர் கலெக்ட் பண்ணுறதுனால டேட்டா ப்ரொடக்ஷன் வந்து நம்ம கண்ட்ரியில் இல்லாமல் போகுது. ஸோ அதுக்காண்டி ஒரு இதுதான். ஸோ இந்தியாவில் நான் பர்சனல் டேட்டாவை 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. என்னென்னா, பப்ளிக் நான் பர்சனல் டேட்டா, கம்யூனிட்டி நான் பர்சனல் டேட்டா, ப்ரைவேட் நான் பர்சனல் டேட்டா. பப்ளிக் நான் பர்சனல் டேட்டான்னு இஸ் ரிலேட்டட் டு சென்சஸ்ஸு, ஓகேங்களா, ஸோ முனிசிபல் கார்பரேஷன் நம்ம டேக்ஸ் ரிலேட்டட் விஷயத்துக்கு நம்ம கொடுக்குற டீட்டெயில்ஸு இதெல்லாமே. கம்யூனிட்டி நான் பர்சனல் டேட்டானா இந்த ஜாபுக்காண்டி நீங்கள் கொடுக்குறது, ரிலீஜியன் கோயிலில் போயிட்டு உங்கள் பேரை எழுதி இந்த உண்டியலில் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது. இதுக்கடுத்து ப்ரைவேட் நான் பர்சனல் டேட்டானா நீங்கள் ஊப்பர், ஓலா, Zomato இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய லிஸ்ட்டை கொடுப்பீங்க பார்த்தீங்களா, ஃப்ளிப்கார்ட்டு இதெல்லாம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு பைவேர் இதெல்லாம் டர்க்கி அப்ரூவ் சோஷியல் மீடியாவில் GS4 இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் ஃபார் ப்ரிலிம்ஸு. ஃபேக்ட் ஃபார் ப்ரிலிம்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா HawkX கொடுத்துருக்காங்க. HawkX அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்காண்டி கொண்டு வந்திருக்க ஒரு ஈவெண்ட்டு. இது வந்து வருஷம் இந்த ஈவெண்ட் பண்ணுவாங்க, லண்டனில் வந்து நடக்கும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான், இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குளோபா அந்தர் சோனி
ஓகேங்களா. குளோபா அண்டர்சோனி அப்படின்றது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் பிளான்ட் ஸ்பீசிங்க. இதுக்கு இன்னொரு பேர் டான்சிங் லேடிஸ் அல்லது ஸ்வான் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்தியாவில் சிக்கிமில் தீஸ்தா ரிவர் வேலியில் தான் கிடைக்குது. ஓகேங்களா, தீஸ்தா ரிவர் வேலியில் மட்டும்தான் இது கிடைக்குது, குளோபா அண்டர்சோனி அப்படின்றது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ பட்டர்ஃப்ளை ஸ்பீசிஸ் ஃப்ரம் அருணாச்சல் பிரதேஷ். ஒன்று வந்து என்னென்னா ஸ்ட்ரிப்டு ஹேர் ஸ்ட்ரைக்கு, இன்னொன்று எலிசியூ பிரின்ஸு. இந்த வார்த்தையை கொடுத்து என்ன அப்படின்றத கேட்பானுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. அதை கண்டுபிடிச்ச இடம் நம்தபா நேஷனல் பார்க்கில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ நம்தபா நேஷனல் பார்க் வந்து அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த பட்டர்ஃப்ளை நேம்லாம் ஞாபகம் வரப்போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த நம்தபா நேஷனல் பார்க்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆக்சலரேட் விக்யான் ஸ்கீம். ஓகேங்களா, அதாவது சயின்டிஃபிக் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் போர்டு அப்படின்றவங்க தான் இதை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ரிசர்ச்சை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஒர்க் ஷாப்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை எண்ட் சயின்டிஃபிக் ரிசர்ச்சை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பண்ணுறது, அது ரிலேட்டடான மேன் பவரை நம்ம இந்தியாவில் வந்து அதிக லெவலில் கொண்டு வர்றதும் அப்படின்றது தான் இவங்களுடைய இது. ஸோ இதுக்காண்டி இவங்க நிறையா காம்பனண்ட் இது பண்ணுறாங்க. ஒன்று வந்து அபயாஸு, மிஷன் சமோகன், ஓகேங்களா, சயோஜினிகா, அதுக்கடுத்து சங்கோஷ்லி, இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு போட்ஸ்வானா அப்படின்ற கண்ட்ரி இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறையா கண்ட்ரியும் அந்த கண்ட்ரியை சுற்றி இருக்கிற பார்டர் ஷேரிங்கை பற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த போட்ஸ்வானா கண்ட்ரி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வட்டம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த யானைகள் வந்து இங்கே தெரியாமல் நிறைய யானைகள் செத்துக்கிட்டே இருக்குது, அது எதுக்குன்னே தெரியல. ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த போட்ஸ்வானா சுற்றி என்னென்ன கண்ட்ரி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வட்டம் மேபி கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு தம்ம சக்கரா டே. தம்ம சக்கரா டே அப்படின்றது புத்திஸோட இதுங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து நிமு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லடாக்கில் நம்மளுடைய பிரதமர் போயிட்டு பேசிட்டு வந்தார் பார்த்தீங்களா. இந்த நம்மளுடைய இந்த போங்கங் டிஷோ லேக் இஷ்யூ நடக்கும்போது நம்மளுடைய பிரதமர் அங்கே போயிட்டு வந்தார். அதனால இந்த லொக்கேஷன். அதுக்கடுத்து சர்தோசி ஆர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போபால் ரீஜனில் உங்களுக்கு இந்த அது என்னது கோல்டு, ஓகேங்களா, கோல்டு கலரில் இருக்கிற அந்த நூலை வச்சு பண்ணுற இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கு தான் சர்தோசி ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சர்தோசி ஆர்ட் இது வந்து அக்பர் பீரியடில் வந்து என்ன இது நம்ம கண்ட்ரியில் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, ஆரம்பிச்சிருப்பாங்க, ஸ்டார்ட் ஆகிடுக்கும் பெரிய லெவலில். ஓகேங்களா. இது எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா, பெர்ஷியாவிலேருந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கும். இதுக்கு ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன்லாம் இருக்குங்க. ஓகேங்களா. GI டேகும் இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேம் பட்டர்ஃப்ளை. அது மறுபடியும் என்னென்னா, ஒரு பட்டர்ஃப்ளை வந்து என்னென்னா இந்தியாவிலே லார்ஜஸ்ட் எந்த பட்டர்ஃப்ளை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன பட்டர்ஃப்ளை அப்படின்னா ஹிமாலயன் பட்டர்ஃப்ளை. அதுக்கு பேர் என்ன, கோல்டன் பேர்ட் விங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்தியாவிலே லார்ஜஸ்ட் பட்டர்ஃப்ளை அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு இட்லிப் அப்படின்ற பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரியாவில் எண்டில், டர்க்கிக்கும் சிரியாவுக்கும் இடையில இருக்குது. ஓகேங்களா, இட்லிப் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பாஷன் சார் ஐலாண்டு. இந்த பாஷன் சார் ஐலாண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹாகியா சோஃபியா அப்படின்றது இதுக்கு முன்னாடி வந்து என்ன ஒரு மியூசியமாக இருந்துச்சு. இப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மசூதியாக மாற்றிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஹாகியா சோஃபியா அப்படின்றது உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு கூட. ஓகேங்களா, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் கூட. இது வந்து என்ன டர்க்கியில் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஆர்ச்சிடு, அதுக்கடுத்து தால் லேக். ஓகேங்களா. தால் லேக் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுவும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ளே வரக்கூடிய ஒரு லேக் தான். ஊழல் லேக்கு கீழே உங்களுக்கு தால் லேக்னு ஒரு லேக் இருக்கும். இந்த தால் லேக் இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுவல் இன் த க்ரௌன் ஆஃப் காஷ்மீர். ஓகேங்களா. இந்த தால் லேக் வந்து ஸ்ரீநகர் பக்கத்தில் இருக்கும். ஓகேங்களா, ஸ்ரீநகர் பக்கத்தில் இருக்கும். அல்லது இதுக்கு பேர் என்ன, ஸ்ரீநகரோட ஜுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து தால் லேக் அப்படின்றது ஃப்ரெஷ் வாட்டர் லேக் தான். இந்த போங்கங் டிஷோ லேக், டிசோ மொரிரி லேக் இதெல்லாம் வந்து சால்ட் வாட்டர் லேக்கு. இந்த ஊழல் லேக்கு, தால் லேக் இது ரெண்டும் ஃப்ரெஷ் வாட்டர் லேக். ஓகேங்களா. அதுக்கடுத்து காசிரங்கா நேஷனல் பார்க்கு. இது வந்து அஸ்ஸாமில் இருக்குது. ஸோ அஸ்ஸாமில் இருக்குது. இப்போ பிரம்மபுத்திரா வேலியில் மிகப்பெரிய ஃப்ளட் வந்ததுனால இது அழிஞ்சு போகிறது, அதாவது என்னென்னா நிறைய பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ அதனால் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இருக்குது. அதேமாதிரி இம்பார்ட்டன்ட் பேர்ட் ஏரியா பேர்ட் லைஃப் இன்டர்நேஷனலுக்குள்ளேயும் இது இருக்குது. நேஷனல் பார்க்கு 1974 இது இருக்குது. டைகர் ரிசர்வா இதை 2007 இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக இருக்கிற 4 ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா, ரைனோ, எலிஃபண்ட், ராயல் பெங்கால் டைகரு, ஏஷியாட்டிக் வாட்டர் பஃபல்லோ. ஓகேங்களா. மேக்ஸிமம் இதெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா. நீங்கள் வேணால் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா படிச்சுக்கோங்க.
அப்புறம் இது ஒன்று கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுருக்காங்க, அதாவது பைத்தனோமஸ் ரக்ஷகா. இது வந்து காக்ரோச் மாதிரி இருக்கும், ஓகேங்களா, சீல இருக்கிறது. இது இந்தியாவில் இல்லை, இந்தியாவில் கண்டுபிடிக்கல. ஸோ அதனால் இதை நான் எடுக்கலை. இருந்தாலும் எங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ். இந்தியாவிலே லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வ் அப்படின்னா இந்த நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ். இது வந்து ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா அந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கிறது ஒரு முக்கியமான இதுங்க, நாகார்ஜுனா சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ்ஸ். அதுக்கடுத்து போர்ட் லூயிஸ் அப்படின்றது எங்கே இருக்குன்னா மொரிஷியஸில் இருக்குது. இதில் வந்து புது சுப்ரீம் கோர்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஏன் இது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்திய பிரதமரும் அங்கே இருக்கிற அவரும் வந்து அந்த ஜனாதிபதியும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த நியூ சுப்ரீம் கோர்ட்டை. அதனால இது முக்கியம். அந்த பிளேஸ் போர்ட் லூயிஸ் மொரிஷியஸில் இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. ஓவராலாக இந்த இது முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.